டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். 2 கம்பெனிகளிலும் பணம் இல்லை என்று தெரிந்ததும் தன்னிடம் இருக்கும் விலை உயர்ந்த மோதிரத்தை விற்று அதன் மூலம் பணம் ஏற்பாடு செய்யலாம் என்று வேதிகா முயற்சி செய்ய அந்த மோதிரம் போலி என்ற உண்மையை கடையின் மேனேஜர் கூறினார். இருந்தும் அதை நம்பாமல் அடுத்த கடைக்கு சென்று அதை உறுதி செய்து கொள்ள ஒரு பக்கம் அவள் முயற்சி செய்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் சூர்யாவோடு ஏர்போர்ட்டுக்கு கிளம்பியிருந்தான் சர்வா. அப்போது நாம நினைச்சதை விட நம்மளை சுத்தி என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. நம்ம எதிரிகள் நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்காங்க. உடனே இதை பத்தி விக்ரமன் அங்கிள் கிட்ட பேசணும் என்று சர்வா சொல்ல, என்ன பிரச்சனை, புதுசா யாராவது ஏதாவது பண்றாங்களா என்று சூர்யா கேட்க, நாம பிளைட்ல ஏறிட்டு இதை பத்தி பேசுவோம் என்று சர்வா கூறிட இருவரும் பிரைவேட் ஜெட்டில் கிளம்பினர். பிளைட் புறப்பட்டதும் ஒரு ஜூஸ் கிளாஸை கையில் எடுத்துக்கொண்டான் சர்வா. அவனுக்கு எதிரே இருந்த இருக்கையில் வந்து அமர்ந்த சூர்யா, சரி இப்ப சொல்லு, என்ன பிரச்சனை, நீ எதை பத்தி சொல்லிட்டு இருந்த என்று கேட்டான். பெருமூச்சுடன் நேற்று இரவு நடந்ததை சொல்ல ஆரம்பித்தான் சர்வா. யானு தெரியல, என்ன அட்டாக் பண்ண வந்தான், அதுவும் அவன் எதுக்கு வந்தான்னு சொன்னா நீயே ஷாக் ஆயிடுவ என்று சொன்ன சர்வா, எங்க அவன் என்ன எதுக்கு அட்டாக் பண்ணான்னு நீயே கெஸ் பண்ண பார்க்கலாம் என்று சொல்ல, ஏதாவது திருடனா கூட இருந்திருக்கலாம், உங்ககிட்ட ஏதாவது திருட ட்ரை பண்ணி இருப்பானோ என்று சூர்யா யோசனையுடன் கேட்க, ஓரளவுக்கு கரெக்ட் தான், ஆனா அவன் திருட வந்தது என்ன தெரியுமா, என்னாலேயே இன்னும் கூட அதை நம்பவே முடியல. என்னோட தலைமுடிய திருட வந்திருக்கான், அதுவும் ஒரே ஒரு முடி போதும்னு என்கிட்டயே சொல்றான் என்று சர்வா கூற சூர்யாவிற்கு புரியவில்லை. சில நொடிகள் யோசனைக்கு பிறகு பட்டென அவன் கண்கள் ஆச்சரியத்தில் விரிய, ஓ மை காட், உன்னோட டிஎன்ஏவை திருடுற அளவுக்கு வந்துட்டாங்களா, நீ எப்படி அவனை சமாளிச்ச, முடியை எடுத்துட்டு போயிட்டானா இல்ல அவனை அடிச்சு அனுப்பிட்டியா என்று சூர்யா பதட்டத்துடன் கேட்க, ஜூஸை குடித்துக்கொண்டு அவனை பார்த்த சர்வா, அதுக்கெல்லாம் விடல, பட் இந்த விஷயத்தை சாதாரணமா என்னால கடந்து போக முடியல. இதுல என்னோட பெரிய சந்தேகமே ஆதிசேஷனுக்கு நான் தான் டைகர்னு டவுட் வந்துருச்சுங்கிறது தான். இந்த மாதிரி வேலையெல்லாம் அவன் தான் பாக்குறான்னா எதுக்கு என்கிட்ட ஒருத்தனை அனுப்பணும், அப்போ அவன் என்ன சந்தேகப்படுறான்னு தானே அர்த்தம். கண்டிப்பா இதே மாதிரி வேற ஏதாவது பிளான் பண்ணுவாங்க என்று சர்வா உறுதியாக கூற, எனக்கும் அப்படிதான் தோணுது, நாம இதுக்கப்புறம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீ சொன்ன மாதிரி இவங்க எல்லாரையும் உடனே பிடிச்சாகணும், பட் அதுக்கு நீ சொல்ற பிளான் தான் என்னால ஏத்துக்கவே முடியல. எவ்வளவுதான் இந்த பிளான் நமக்கு நல்லதுன்னு நானே என்ன சமாதானம் பண்ண ட்ரை பண்ணாலும் இது பெரிய பிரச்சனையில தான் கொண்டு போய் விடும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. நாம கொஞ்சம் பொறுமையா வேற ஏதாவது யோசிக்கணும். நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ சர்வா, உனக்கு வேற யார் மேலேயாவது டவுட் இருக்கா என்று சூர்யா எப்படியாவது அவனுக்கு நிதர்சனத்தை புரிய வைக்க முயல, ஜன்னல் பக்கம் திரும்பிய சர்வா, ஆதிசேஷனை தவிர எனக்கு வேற யார் மேலேயும் டவுட் இல்ல, அவன் மட்டும்தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் பிளானை பத்தி என்னால வேற எதுவும் யோசிக்க முடியல, அதுக்கு நமக்கு டைம் இல்ல. நாம இந்த பிளானை பத்தி விக்ரமன் அங்கிள் கிட்ட பேசுவோம், அவரோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்போம். அட்லீஸ்ட் இதை நாம பண்ற வரைக்குமாவது என்னோட அடையாளம் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது என்று சர்வா தெளிவாக கூற, சரி இதுக்கு மேல உன்னோட விருப்பம் என்றான் சூர்யா. முதல்ல நாம இந்த இட்டலி வேலையை முடிச்சுட்டு சீனியர்ஸ் எல்லார் கூடயும் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும் என்று சர்வா கூற, எனக்கோ அதான் சரின்னு தோணுது, எல்லார்கிட்டையும் பேசி பார்ப்போம் என்றான் சூர்யா. பிறகு அந்த மனோஜ் என்ன பண்றான், அவன் எங்கேயும் எஸ்கேப் ஆயிட மாட்டான் இல்ல, நான் திரும்ப வர வரைக்கும் அவன் அங்கேயே தான் இருக்கணும் என்று சர்வா சொல்ல, அதை பத்தி கவலைப்படாத, செக்யூரிட்டி எல்லாம் டைட்டா போட்டிருக்கேன், அவனால எஸ்கேப் ஆக முடியாது என்றதும் மீண்டும் தலையாட்டிவிட்டு ஜூஸை குடிக்க ஆரம்பித்தான் சர்வா. அதே நேரம் அதியமானுக்கு தெரிந்த கடைக்கு வந்திருந்த வேதிகா எப்படியாவது மோதிரத்தின் உண்மை தன்மையை கண்டுபிடித்து விடலாம் என்று நினைத்தாள். தாத்தாவோட ஃப்ரெண்டு கடையில இருப்பாரான்னு தெரியலையே, சின்ன வயசுல அவரை பார்த்தது, இந்த கடைதான்னு தாத்தா சொன்னாரு, ஆனா அவர்கிட்ட இப்ப எப்படி பேசுறது என்று யோசனை செய்தவளுக்கு அவருடைய உண்மையான பெயர் கூட ஞாபகம் இல்லை. சில நாட்களாகவே தீரஜால் ஏற்பட்ட மன வலியிலிருந்து வெளிவராதவள் சுற்றி நடப்பதையே கவனிக்க மறந்துவிட்டாள். இதில் எங்கிருந்து பல வருடங்களுக்கு முன்னால் பார்த்தவரின் பெயர் அவளுக்கு ஞாபகத்தில் இருக்கப் போகிறது? யோசனையுடனே கடைக்குள் நுழைய அதியமானுடைய நண்பர் கடைக்கு வந்த கஸ்டமரிடம் தங்கச் சங்கிலி ஒன்றை காட்டி பேசிக் கொண்டிருந்தார்.
தயக்கத்துடனே மெல்ல அவர் அருகில் சென்று நின்றாள் வேதிகா. அது ஒரு சிறிய கடை. அதியமானுடைய நண்பர் என்றாலும் அவர் பெரிய பிசினஸ்மேனாக பல கடைகளை நடத்தவில்லை. சின்னஞ்சிறு கடையில் போதிய வேலையாட்களுடன் மிகவும் சாதாரணமாகவே தனது தொழிலை இன்றும் நடத்திக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு விலை உயர்ந்த பொருட்கள் மீதும் பழைய காலத்து பொருட்கள் மீதும் அதீத ஆர்வம் இருக்கிறது. அதனாலேயே பல ஏலங்களில் அவர் கலந்து கொள்வார். அவருக்கு தன்னை ஞாபகம் இருக்குமா என்ற யோசனையுடன் அவரையே பார்த்து கொண்டிருந்த வேதிகா மெதுவாக அவர் அருகில் சென்று அழைக்க, "வாங்க மேடம், உங்களுக்கு என்ன பார்க்கணும்?" என்று கேட்டார் அவர். "வணக்கம் அங்கிள், நான் வேதிகா" என்று அவள் பெயரை மட்டும் சொல்ல, "வேதிகா" என்று ஒருமுறை தனக்குள் சொல்லி பார்த்தவர் ஏதோ யோசனை வந்ததில், "வேதிகாவா? நீ அதியமானோட பேத்திதானே? அட, அடையாளமே தெரியல. எப்படிமா இருக்க? ரொம்ப வருஷம் கழிச்சு உன்னை பார்க்கிறேன். என் நண்பன் எப்படி இருக்கான்?" என்று அவர் அடுத்த நொடியே கடகடவென பேசிக்கொண்டே போக, "அப்பாடா, இவர் என்ன மறக்கல" என்று நிம்மதியடைந்த வேதிகா முகத்திலும் புன்னகை பரவியது. "ரொம்ப வருஷம் ஓடிடுச்சுல. உன் தாத்தா அப்பெல்லாம் என்னை அடிக்கடி பார்க்க வருவான். அதுக்கப்புறம் வரதே இல்ல. உங்களுக்கும் என் ஞாபகம் வரல இல்ல?" என்று கோபத்துடன் சொல்ல, "தாத்தா கொஞ்சம் பிஸியா இருந்தாரு, அதனால வந்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன்" என்று தயக்கத்துடன் கூறினாள் வேதிகா. "அட, நான் சும்மா சொன்னேம்மா. உன் தாத்தா போன வாரம் கூட இங்க வந்துட்டு போனான். நான் விளையாட்டுக்கு தான் உன்கிட்ட அப்படி சொன்னேன். உண்மைய சொல்லணும்னா நீதான் என்ன பார்க்கவே வரல" என்று அவர் கூற, "சாரி தாத்தா, ஃபர்ஸ்ட் காலேஜ், அதுக்கப்புறம் வேலை, அது இதுன்னு ஓடிக்கிட்டே இருந்ததுனால என்னால வேற எதையும் யோசிக்கவே முடியல. நீங்க தாத்தாவோட பர்த்டே பார்ட்டிக்கு வருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க வரவே இல்லையே" என்று அவள் கேட்க, "அதுக்கு நீ என்ன மன்னிக்கணும். வரணும்னு தான் நினைச்சேன். ஆனா அப்போ ஒரு முக்கியமான வேலையா வெளியூர் போயிட்டேன். அதனால தான் வர முடியல. என் பையன் பிரான்ஸ்ல இருக்கான். எனக்கு அப்போ உடம்பு சரியில்லை. அதனாலதான் ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக நான் அங்க போயிருந்தேன்" என்று அவர் சொல்லிக்கொண்டே போக, அவர் பெயரை தெரிந்து கொள்ள நினைத்தாள் வேதிகா. அதை அவரிடமே நேரடியாக கேட்பதற்கு தயக்கமாக இருந்ததில் கடையை சுற்றி அவர் பெயர் எழுதி இருக்கிறதா என்று தேடினாள். அப்போது ஓரத்தில் இருந்த விசிட்டிங் கார்டை பார்த்தாள். அதில் கடையின் பெயரும் அவர் பெயரும் எழுதியிருந்தது. அதிலிருந்த பெயரை வேதிகா படிக்க ஹாஷிம் என்று இருந்தது. "அப்பாடா, நல்ல வேளை இவர் நேம் தெரிஞ்சது" என்று நிம்மதியடைந்தாள் வேதிகா. பிறகு, "நீங்க எப்படி இருக்கீங்க தாத்தா? இப்போ உங்க ஹெல்த் எல்லாம் நல்லா இருக்கா?" என்று அவள் விசாரிக்க, "நான் நல்லா இருக்கேம்மா. எப்படியும் நான் சொல்ற கதையெல்லாம் கேட்டு உனக்கு போர் அடிக்கும். என்ன சாப்பிட்றேன்னு சொல்லு. டீ, காஃபி இல்ல வேற ஏதாவது ஜூஸ் குடிக்கிறியா?" என்று கேட்க, "இல்ல, அதெல்லாம் வேண்டாம். நான் வரும்போதுதான் சாப்பிட்டு வந்தேன். உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன்" என்று சொன்னவள் தனது பேக்கில் இருந்த அந்த மோதிர பெட்டியை எடுத்து வெளியில் வைத்தாள். அதை வாங்கி பார்த்த ஹாசிமின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. "இது உண்மையா இல்ல பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ இங்க வந்திருக்க, கரெக்டா?" என்று அவர் கேட்க, வேதிகாவிற்கு ஆச்சரியம். "தாத்தாவும் பேத்தியும் ஒரே மாதிரி இருக்கீங்களே" என்று கூறி அவர் சிரித்தார். சில நாட்களுக்கு முன்பு அதியமான் அவருடைய வாட்சை இங்குதான் கொண்டு வந்து போலியா இல்லை உண்மையான வாட்சா என்று சோதித்தார். அதை ஹாசிம் கூற, அன்று தாத்தாவிற்கு சர்வா வாட்சை பரிசாக கொடுத்தது அவளுக்கு ஞாபகம் வந்தது. அனைவருமே அதை போலியான வாட்ச் என்று கூறித்தான் அவனை மோசமாக பேசினார்கள். அதனால் ஒரு நொடி அதை பற்றி யோசித்தவள், "வாட்ச்னா அந்த பிலிப்பி வாட்ச் பத்தி சொல்றீங்களா?" என்று கேட்டாள். அதற்கு தலையாட்டியவர் தன்னுடைய பூத கண்ணாடியை எடுத்து மோதிரத்தை பார்த்தபடியே, அந்த வாட்ச் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதோட விலை இப்ப 12 கோடியிலிருந்து 15 கோடிக்கு போயிடுச்சு. எப்படிப்பட்ட வாட்ச் தெரியுமா? அத போய் உன் தாத்தா போலி வாட்சான்னு கேட்கிறாரு. என்ன சொல்றது உங்களையெல்லாம் என்று சொல்லிக்கொண்டே மோதிரத்தை ஆராய்ந்து முடித்தார். அவர் சொன்னதை கேட்டு வேதிகாவிற்குத்தான் ஆச்சரியம். அன்று சர்வா லாட்டரியில் பணம் வந்து அதில் வாங்கினேன் என்று கூறியது இப்பொழுது உண்மையோ என்று அவளுக்கே தோன்றியது. அவ்வளோ பணத்தையும் தாத்தாவுக்காக செலவு பண்ணி இருக்கான். ஆனா எல்லாரும் அவனையே தப்பா பேசினாங்க என்று இப்போது அதற்காக வருத்தப்பட்டாள். வெகு நேரம் மோதிரத்தை பார்த்து கொண்டிருந்த ஹாசிம் கண்ணாடியை வைத்துவிட்டு ஒரு புத்தகத்தை எடுத்து வந்து அதில் இருக்கும் புகைப்படங்களை பார்த்தார். இரண்டையும் மாறி மாறி வெகுநேரம் பார்த்தவர், "இந்த மோதிரத்தை ஃபர்ஸ்ட் காப்பி செஞ்சவன் பெரிய ஆளா இருக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தாதான் உண்மை தெரியுது" என்று அவர் கூற, வேதிகா குழப்பத்துடன், "ஃபர்ஸ்ட் காப்பினா
இது போலின்னு சொல்றீங்களா என்று கேட்டாள். அதற்கு ஆம் என்றவர், இது ஃபேக் ரிங், உனக்கு யார் இதை கொடுத்தது என்று கேட்டார். இது எனக்கு பர்த்டே கிஃப்டா வந்துச்சு என்று சொல்லும் பொழுதே அவளுக்கு பிரவீன் மீது கோபம் வந்தது. இத்தனை நாட்களாக இது 50 கோடி மதிப்புள்ள மோதிரம் என்று நினைத்துக் கொண்டிருந்தவள் அனைவரிடமும் இதை பகட்டாக வேறல்லவா காட்டிக் கொண்டிருந்தாள். நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத, பர்த்டே அதுவுமா உனக்கு போலி மோதிரத்தை கொண்டு வந்து கொடுத்தது ரொம்ப கேவலமான விஷயம் என்று ஹாசிமும் கூற மோதிரத்தை எடுத்துக்கொண்டவள், நான் போயிட்டு வரேன் தாத்தா, இன்னொரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது வரேன், நாம பேசலாம் என்று கூற, உன் தாத்தா கிட்ட அப்பப்ப இங்க வந்துட்டு போக சொல்லு, ஏற்கனவே வயசாகிட்டு போகுது, இதுக்கப்புறம் பார்க்க முடியலனா என்ன பண்றது என்று அவர் சொல்ல, வேதிகாவிற்கு தாத்தா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது ஞாபகம் வந்தது. அதை இவரிடம் சொன்னால் வருத்தப்படுவார் என்று நினைத்தவள், ஓகே தாத்தா, நான் அவர்கிட்ட சொல்றேன் என்று கூறி அந்த கடையிலிருந்து வெளியே வந்து தனது காரில் அமர்ந்தாள். அடுத்த நொடியே கண்கள் கலங்கியது. தன்னை சுற்றி எவ்வளவு பெரிய சதி நடந்திருக்கிறது என்பதை நினைக்க நினைக்க அவளால் தாங்கவே முடியவில்லை. இந்த பிரவீன போய் நல்லவன்னு நினைச்சேனே என்று தலையில் அடித்துக் கொண்டாள். இப்போது பண ரீதியாக மட்டுமல்லாமல் மன ரீதியாகவும் காயப்பட்டிருந்தாள். முதல்ல சர்வாவுக்கு அகைன்ஸ்டா என்னென்னமோ திட்டம் போட்டான், எனக்கு பொய்யான கிஃப்ட் கொடுத்திருக்கான், இவன மாதிரி ஒருத்தனை போய் நம்புனேனே என்று மீண்டும் மீண்டும் தன்னையே திட்டிக் கொண்டாள். சர்வாவை பிரவீனுக்காக வாழ்க்கையிலிருந்து தூக்கி வீசியது எவ்வளவு பெரிய தவறு என்று இப்போதுதான் புரிந்தது. மொத்த பணத்தையும் கொடுத்து தாத்தாவுக்கு கிஃப்ட் வாங்கின சர்வா எங்க, போலி கிஃப்ட கொண்டு வந்து கொடுத்து சீன் போட்ட இவன் எங்க என்று புரிய அவனை சும்மாவே விடக்கூடாது என கோபத்தோடு நேராக அவன் வீட்டை நோக்கி கிளம்பினாள். அந்த டைமண்ட் ரிங்கை அவன் மூஞ்சியிலே விட்டெறிய அவள் மனம் துடித்தது. அடுத்த சில நிமிடங்களில் எரிமலை என அவன் வீட்டு வாசலில் வந்து நின்றவள் உள்ளே செல்லப் போக சரியாக அதே நேரம் கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தான் பிரவீன். வேதிகாவை பார்த்ததுமே அவன் ஆச்சரியமாக, வேதிகா, நீ எப்படி இங்க என்ற கேள்வியோடு அவளிடம் வர தனது மோதிர பெட்டியை எடுத்தவள் அவன் மீது அதை வீசி, இந்தா உன்னோட ரிங், இதை வச்சு வேற யாரையாவது போய் நல்லா ஏமாத்து என்று அவள் கத்த, திடீரென தூக்கி போட்ட அந்த மோதிரத்தை பிடிக்கக்கூட முடியாமல் கீழே விட்டிருந்தவன் வேதிகா உண்மையை கண்டுபிடித்து விட்டாள் என நொடிகளில் புரிந்து கொண்டான். ஆனா எப்படி கண்டுபிடிச்சா, இவளுக்கு எப்படி இந்த உண்மை தெரிஞ்சது என்ற கேள்விக்கு மட்டும் பதில் தெரியவில்லை. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? உன்ன மாதிரி ஒரு மோசமானவனை நான் பார்த்ததே இல்லை. இனிமே என் முன்னாடி வந்துடாத, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், உன் மூஞ்சிய பார்க்க கூட எனக்கு விருப்பம் இல்லை என்று காட்டு கத்தாக கத்தியவள் கண்களில் வடிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினாள். வேதிகா, ஒரு நிமிஷம் என்று பின்னால் ஓடிவர அவனை தடுத்தவள், உன் லிமிட்டுக்குள்ள இருந்துக்கோ, இல்ல நீ பண்ணன வேலையெல்லாம் உன் வீட்லயும் வெளியிலையும் சொல்லி அசிங்கப்படுத்திடுவேன், இன்னொரு தடவை என்ன நெருங்க நினைச்ச அவ்வளவுதான் என்று விரல் நீட்டி எச்சரித்தவள் காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டாள். போகும் அவளையே அதிர்ச்சி நீங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் பிரவீன். காரை ஸ்டார்ட் செய்து அவன் வீட்டை விட்டு வெளியில் வந்த வேதிகாவிற்கு எங்கு செல்வது என்று தெரியவில்லை. அவள் மனதிற்குள்ளும் பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தது. இன்று அவள் ஆபீஸுக்கு கூட போகவில்லை. அங்கு போவதில் பயனில்லை என்றே நினைக்க ஆரம்பித்து விட்டாள். நிச்சயம் இன்று இல்லை என்றால் நாளை தன் கம்பெனியும் திவாலாகப் போகிறது என்று அவளுக்கு நன்றாக தெரியும். அதே நேரம் இன்னும் ஹாஸ்பிட்டலில் அதியமான் கண் விழித்திருக்கவில்லை. அவருக்கு அதிக இரத்த அழுத்தத்தின் காரணமாக ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம் என டாக்டர்கள் கூறியிருந்தனர். என்ன செய்வது என்று தெரியாமல் அம்பிகா, குணசேகரன் குழம்பிப் போய் நின்றனர். இந்த சிக்கலிலிருந்து வேதிகா குடும்பம் மீண்டு எழுமா? இத்தாலி சென்ற சர்வாவின் அடுத்த மூவ் என்ன? தெரிந்து கொள்ள மோதிரத்தை பற்றிய உண்மை தெரிந்ததும் கோபத்தில் நேராக பிரவீன் வீட்டுக்குச் சென்ற வேதிகா அதை அவன் முகத்திலேயே விட்டெறிந்திருந்தாள். திடீரென அவளுக்கு எப்படி உண்மை தெரிந்தது என்பது புரியாமல் அதிர்ந்து போய் நின்றான் பிரவீன். அதே நேரம் இன்னொரு புறம் அதியமான் இன்னும் மருத்துவமனையில் கண் விழிக்கவில்லை. வேதிகாவிற்கும் அவர் ஞாபகம் வர அவரை பார்க்க வேண்டும் என மனதில் தோன்றினாலும், நான் போய் பார்த்து என்ன பண்ண போறேன் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவள் ஆபீஸுக்கு கூட செல்லாமல் மீண்டும் வீட்டை நோக்கிச் சென்றாள். குணசேகரன் தான் மருத்துவமனையிலிருந்து சென்று ஆபீஸ் வேலைகளை பார்த்துக் கொண்டிருந்தார். மாலை நேரம் அம்பிகா மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு வர வீட்டில் வேதிகா இருப்பதை பார்த்தவர்
நேராக அவளிடம் வந்து, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வேதிகா? ஆபீஸ்க்கு வரலன்னு அப்பா சொன்னாரு. ஹாஸ்பிட்டல்ல தாத்தாவை பார்க்கவும் வரல. வீட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று அவர் கேட்க, ஹாஸ்பிட்டல்ல தான் அவ்வளோ டாக்டர் இருக்காங்களே, அவங்க தாத்தாவை பார்த்துக்குவாங்க. நான் வந்து என்ன பண்ண போறேன் என்று சாதாரணமாக சொன்னவள் அம்பிகாவை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. அப்போ ஆபீஸ் என்று அம்பிகா கேள்வியோடு நிறுத்த, ஆபீஸ் போக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. தீரஜ் பண்ணி வச்சிருக்கிற பிரச்சனையெல்லாம் சரி செய்யறது என்னோட வேலையும் இல்லை. அதை பண்றதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. அதான் போகல. போதுமா என்று அதற்கும் நீண்ட விளக்கத்தை கொடுக்க கோபமாக அவளை முறைத்த அம்பிகா, இதுக்குதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன். நீ முடியவே முடியாதுன்னு சொல்லிட்ட. இப்ப பாரு, எல்லா பிரச்சனையும் ஒரே ஆளா சமாளிக்க முடியாம யார் கஷ்டப்படுறதுன்னு என்று சம்பந்தமே இல்லாமல் அம்பிகா பேச, அதில் நிமிர்ந்தவள், என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? கல்யாணத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? தாத்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. கம்பெனில ₹1 கூட இல்ல. இந்த நேரத்துல கல்யாணத்தை பத்தி பேசினா என்ன அர்த்தம் என்று அவள் கோபத்துடன் கேட்க, நான் வேற என்ன பேச முடியும் என்று எரிச்சலுடன் ஆரம்பித்த அம்பிகா, உன் தாத்தா கம்பெனி இப்ப என்ன நிலைமையில இருக்குன்னு எனக்கு தேவையில்லை. எனக்கு உன்னை பத்தி மட்டும்தான் கவலை. ஆபீஸ்க்கு போக மாட்டேன்னு சொல்ற, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற, வாழ்க்கையில என்னதான் பண்ணலான்னு இருக்க என்று எப்படியாவது வேதிகா மனதில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக அம்பிகா மீண்டும் மீண்டும் அதையே பேச, கையெடுத்து கும்பிட்ட வேதிகா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க. ஆபீஸ் போறதுக்கோ இல்ல உங்களோட இந்த பேச்ச கேட்கறதுக்கோ எனக்கு தெம்பு இல்ல. ஏற்கனவே நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். குறிப்பா இந்த தீரஜ் பண்ண வேலையில என்னால சுத்தமா முடியல. ப்ளீஸ் என்று அவள் சொல்ல, இல்ல வேதிகா, இப்படியே போனா உன் வாழ்க்கை என்ன ஆகும்னு நினைச்சு எனக்கு பயமா இருக்கு. நான் உனக்கு ஒரு மாப்பிளை பாக்குறேன். இல்லனா உனக்கு அந்த சர்வா மாதிரி ஒரு ஏழை பையன்தான் வேணும்னா அந்த மாதிரி யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ. நீ மறுபடியும் சர்வாவையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா கல்யாணம் பண்ணிக்கோ என்று பேச்சுவார்த்தையில் சொல்லிக்கொண்டே வந்த அம்பிகாவை அதிர்ச்சியுடன் பார்த்தாள் வேதிகா. சர்வாவை மனிதனாக கூட மதிக்காமல் எவ்வளவு பேசியிருப்பார். அந்த அம்மாவே மீண்டும் அவனை மருமகனாக ஏற்றுக்கொள்ள இன்று தயாராக இருக்கிறாரா என அவளால் நம்பவே முடியவில்லை. இங்கு வேதிகா அதிர்ச்சியில் அம்பிகாவை பார்த்து கொண்டிருக்க, இன்னொரு புறம் இத்தாலியில் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தான் சூர்யா. அவர்கள் பிரைவேட் ஜெட் இத்தாலி வந்தடைய அங்கிருக்கும் விலை உயர்ந்த ஹோட்டலில் ரூம் ஏற்பாடு செய்திருந்தான். இருவரும் மதிய உணவை அங்கேயே முடித்துவிட்டு இத்தாலியில் இருக்கும் அந்த பிரத்யேக ஷூ கம்பெனிக்கு செல்ல தயாராகிக் கொண்டிருந்தனர். அந்த கம்பெனியின் சிஇஓவுடன் சர்வாவிற்கு ஒரு மீட்டிங் இருந்தது. அதற்காக இருவரும் காத்து கொண்டிருக்க, அப்போது சர்வாவிற்கு விக்ரமனிடமிருந்து அழைப்பு வர வேகமாக அட்டன் செய்தவன் பேசுவதற்குள், ஹாய் டைகர், இத்தாலி போயிட்டியா என்றார் விக்ரமன். ஆமா அங்கிள், இப்பதான் ரீச் ஆனோம் என்றவன் ஒரு நொடி தயங்கிவிட்டு, ராணா எப்படி இருக்கான், ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா என்று கேட்க, நல்லாதான் இருக்கான். ஆனா அவனுக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. டாக்டர் ரிப்போர்ட் இன்னும் வரல. பட் டாக்டர்ஸ் அவனுக்கு டெம்பரரி மெமரி லாஸ் மாதிரி தான் ஏதாவது நடந்திருக்கணும்னு சொல்றாங்க. டிமென்ஷியா வந்த மாதிரி தெரியல. ப்ராப்பரா ரிப்போர்ட் வந்த அப்புறம் எதுவா இருந்தாலும் நான் சொல்றேன் என்று விக்ரமன் கூறியதும், ஓகே அங்கிள், நான் இந்தியா வந்த பிறகு உங்களை வந்து மீட் பண்றேன். நம்ம கேமோட கடைசி ஸ்டேஜுக்கு நாம வந்துட்டோம். மேபி இதுக்கப்புறம் என்னோட அடையாளத்தை எல்லாருக்கும் காட்ட வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம் என்று சர்வா கூற, என்ன சொல்ற, நிஜமாவா என ஆச்சரியமாக கேட்டார் விக்ரமன். பிறகு, நீ எந்த முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் எல்லா சீனியர்ஸ் கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணணும். சரி பரவாயில்ல, நீ வேலையை முடிச்சிட்டு வா, நான் என் வீட்ல ஒரு மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்றேன் என்று அவர் சொன்னதும் அந்த குரலில் இருந்த மகிழ்ச்சியை உணர்ந்த சர்வா, எஸ் அங்கிள், நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேல மறைஞ்சிருந்து அடிக்கிறதுல எந்த யூஸும் இல்ல. நேருக்கு நேர் மோதணும். பட் என்னோட இந்த முடிவை எல்லார்கிட்டையும் பேசின அப்புறம்தான் ஃபைனல் பண்ணுவேன். உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். ஆதிசேஷனுக்கு என் மேல டவுட் வந்துருச்சு. என் முடியை எடுக்கிறதுக்கு அவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனோட சந்தேகத்தை DNA டெஸ்ட் மூலமா உறுதி பண்ண ட்ரை பண்ற மாதிரி தெரியுது. நம்மளை விட நம்ம எதிரிகள் ரொம்ப அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்காங்க. நாமளும் அதுக்கு ஈக்குவலா விளையாடணும் அங்கிள், இல்லனா நாம தான் தோத்து போவோம் என்று சர்வா சொல்லி முடிக்க, என்ன சொல்ற டைகர், நிஜமாவா, இது எப்ப நடந்துச்சு என்று பதட்டத்துடன் கேட்டார் விக்ரமன். நேத்து நைட் தான் அங்கிள், ஆனா பயப்படாதீங்க, அவன்கிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டேன். மத்ததெல்லாம் நான் நேர்ல வந்து சொல்றேன் என்று அவன் கூறியதும், ஓகே டைகர்,
நான் குரூப்ல எல்லார்கிட்டயும் விஷயத்த சொல்லிடுறேன், நீ வேலையை முடிச்சிட்டு வா என்று கூறி அழைப்பை துண்டிக்க அவனிடம் வந்த சூர்யா, டைகர் போன் பேசி முடிச்சிட்டியா? ஃபெரோஸ்கான் உன்னை மீட் பண்றதுக்காக கூப்பிடுறாரு என்று அவன் சொல்ல, இப்பவே வா, மீட்டிங்க்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு இல்ல என்று கடிகாரத்தை பார்த்து கொண்டே சர்வா கேட்டான். தெரியல, டைகர்னு சொன்னதால உடனே மீட் பண்ணணும்னு நினைக்கிறார் போல. பிகாஸ் டைகர் வந்திருக்கான்னு சொன்ன உடனே தான் இந்த அவசரம். பட் இதுல ஏதாவது பிரச்சனை வரவும் வாய்ப்பு இருக்கு. நேர்ல பார்த்து எதுவா இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம். நான் எதுவும் பேசல என்று சூர்யா சொல்ல, சரி ஓகே, அவரை ஆபீஸ்ல போய் மீட் பண்ணலாம் என்று சர்வா முன்னால் நகர, வெயிட் பண்ணு சர்வா, அவர் நம்மள அங்க மீட் பண்ணலான்னு சொல்லல, அவரோட கிளப்ல மீட் பண்ணலான்னு சொல்றாரு என்று சூர்யா சொல்ல, சர்வா யோசனையுடன் பார்த்தான். அவரும் கிளப்புக்கு கிளம்பிட்டாரு, நாமளும் கிளம்பினா அவரை நேர்ல போய் பார்த்துடலாம் என்று சொல்லிக்கொண்டே போனில் யாரையோ அழைத்து பேசிக் கொண்டிருந்தான். இங்கு இருக்கும் அவர்களது டைகர் குரூப் ஆட்களுக்கு அவன் வந்திருப்பதை பற்றி தகவல் தெரிவித்துக் கொண்டிருந்தான். அதே நேரம் இன்னொரு புறம் தன்னுடைய ஆட்களையே அடித்துக் கொண்டிருந்தான் அர்ஜுன். அதில், சார் வலிக்குது, அடிக்காதீங்க என்று ஒருவன் கெஞ்ச, எவ்வளவு தெளிவா உனக்கு நான் பிளான் போட்டு கொடுத்து அனுப்புனேன், இப்படி சொதப்பிட்டு வந்திருக்கியே என்று மீண்டும் அவன் வயிற்றிலேயே அர்ஜுன் குத்த, சார் நான் என்ன பண்றது, அவன் எஸ்கேப் ஆயிட்டான் என்றதும் மீண்டும் மீண்டும் அடித்த அர்ஜுன், ஏய் அவன் ஒன்னும் ஃபைட்டர் கிடையாது, அவன் ஒரு சாதாரண ஆள், அவங்கிட்ட போய் தோத்துட்டு வந்திருக்க, அறிவில்ல உனக்கு? அதுவும் ஒரே ஒரு முடிய உன்னால அவங்கிட்ட இருந்து புடிக்கிட்டு வர முடியலனா நீ எல்லாம் எதுக்கு இருக்க என்று இறுதியாக அவனை அர்ஜுன் எட்டி உதைக்க, கதவின் அருகில் சென்று விழுந்தவன் மெதுவாக எழுந்து அமர, பத்ரி அர்ஜுனிடம், பாஸ் என்ன பண்றீங்க, அவன் நம்ம ஆளு, கொஞ்சம் பொறுமையா இருங்க என்று அர்ஜுனை கட்டுப்படுத்த முயன்றான். நம்ம ஆளு, அதனாலதான் அடிக்கிறதோட விடுற இல்ல என்று மீண்டும் கோபமாக சொன்ன அர்ஜுன் அங்கிருந்த சோஃபாவில் அமர, ஏன் பாஸ் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க, இது ஒன்னும் அவனோட தப்பில்ல என்று பத்ரி கூறியதும் அவனையும் முறைத்தவன், அப்ப யாரோட தப்பு, என்னோட தப்பா என்று கோபமாக கேட்டவன், நீ மட்டும் நேத்து போகலேனா இவன் சர்வா கிட்ட மாட்டி இருப்பான், சொன்ன வேலையை செய்யாம மொத்தமா சொதப்புனது மட்டும் இல்லாம அவங்கிட்ட ஏன் பேரையும் சொல்லி இருப்பான், இவனை சும்மா விட சொல்றியா என்று அர்ஜுன் மீண்டும் கத்த, பொறுமையா இருங்க பாஸ், அந்த சர்வா நாம நினைச்ச மாதிரி சாதாரண ஆள் இல்ல, அவனுக்கும் சண்டை போடுற அளவுக்கு திறமை இருக்கு, அவன் முடிய எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லைன்னு இப்பதான் எனக்கே புரியுது, நீங்க அவனை பத்தி சரியா விசாரிக்கலையா, அவன் எப்படிப்பட்ட ஆள்னு சொல்லி இருந்தா அதுக்கு ஏத்த மாதிரி ஆளை நாமளும் அனுப்பி இருக்கலாம் என்று பத்ரி சொல்ல, அவனை ஆச்சரியமாக பார்த்தான் அர்ஜுன். சர்வாவிற்கு சண்டையிட தெரியாது, அவன் சாதாரண ஆள் என்று அர்ஜுன் தான் தெளிவாக கூறியிருந்தான். இப்போது சர்வாவிற்கு இவ்வளவு திறமை இருக்கிறது என்பதை கேட்டதும் அர்ஜுனுடைய சந்தேகம் இன்னும் அதிகமானது. கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு என்று அவன் தனக்குத்தானே சொல்லிக்கொள்ள, ஒருவேளை உங்களுக்கே தெரியாம வேற எதையாவது மறைக்கிறானோ என்னமோ, அதனாலதான் உங்ககிட்ட அவனுக்கு எதுவும் தெரியாதுன்னு பொய் சொல்லி இருப்பானோ என்று பத்ரியும் கேட்க, ஏற்கனவே அவன்தான் டைகர் என்ற அர்ஜுனின் சந்தேகம் இன்னும் வலுத்தது. கூடவே தன்னுடைய அடையாளம் வெளியில் வந்த சம்பவமும் அவனுக்கு ஞாபகம் வர, கடைசியா நான் சர்வா கிட்ட மட்டும்தான் நான் யாருங்கிற உண்மைய சொன்னேன், அதுக்கப்புறம்தான் எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சது, பப்ளிக்கா நியூஸ் வந்துச்சு, அப்போ இதுக்கெல்லாம் பின்னாடி ஏன் சர்வா இருக்கக்கூடாது என்று அங்கும் இங்குமாக உடைந்து கிடக்கும் விஷயங்களை எல்லாம் நன்றாக கோர்க்க ஆரம்பித்தான். சர்வாதான் டைகர் என்றால் அர்ஜுனுடைய கிளப் எதற்காக தாக்கப்பட்டது என்ற கேள்விக்கும் இப்போது பதில் கிடைத்தது. அந்த பிரச்சனையில் தானே சர்வாவை தனக்கு பார்ட்னர் ஆக்கி அவனிடம் உண்மையை கூறினான். என்னதான் ஒன்றுக்கு ஒன்று விஷயம் தெளிவாக பொருந்தினாலும் இன்னும் ஏதோ ஒரு உறுத்தல் மட்டும் அர்ஜுனுக்குள் இருந்தது. இவன் ஒரு சாதாரண ஆள் மாதிரி தான் தெரிகிறான், டைகருக்கான எந்த குவாலிட்டியுமே இவன்கிட்ட இல்ல, ஒருவேளை இவன் டைகரா இருந்தா ஏன் கையாலேயே இவனை கொல்லாம விடமாட்டேன் என்று எரிச்சலோடு அர்ஜுன் யோசித்துக் கொண்டிருக்க, பாஸ் என்று அவனை மெதுவாக அழைத்தான் பத்ரி. அடுத்து என்ன பண்றது என்று அர்ஜுன் கேட்க, நமக்கு அவனோட முடி வேணும், அது கிடைச்சா மட்டும்தான் பாஸ் நீங்க சொன்ன எல்லாத்தையும் பண்ண முடியும், இப்போதைக்கு அது சாதாரண விஷயம் இல்லதான், ஆனா அவனை விட பெரிய ஃபைட்டரை அனுப்புனா கண்டிப்பா இந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியும் என்று பத்ரி ஐடியா கொடுக்க, அதற்கு அர்ஜுனும் தலையாட்டிக் கொண்டிருந்தான். அப்போது வெளியிலிருந்து வேகமாக ஓடி வந்த ஒருவன், பாஸ் பாஸ் என்று கத்திக்கொண்டே அர்ஜுனிடம் வர, அவனை மேலும் கீழும் பார்த்தவன், என்ன ஆச்சு, எதுக்கு ஓடி வர என்று கேட்க, சிவானி மேடம் கிட்ட இருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு பாஸ் என்று அதை அர்ஜுனிடம் நீட்டினான்.
உடனே அதை பிடுங்கி அதன் மீது இருந்த கவரையெல்லாம் பிரித்தெறிய உள்ளே ஒரு டிரான்ஸ்பரண்ட் பவுச் இருந்தது. அது காலி பவுச் போலத்தான் இருக்க நன்றாக உற்று பார்த்த பிறகு அதற்குள் இருக்கும் ஒரே ஒரு முடி தெளிவாக தெரிந்தது. அதைக் கண்ட நொடி அர்ஜுன் முகத்தில் புன்னகை ததும்பியது. ஒரு புறம் சர்வாவின் முடி கிடைத்து விட்டது, இன்னொரு புறம் ஷிவானி தனக்கு உதவுகிறாள் என்று நினைக்கும் பொழுதே மகிழ்ந்து போனான். ஷிவானிக்கும் என்ன மாதிரி சர்வா மேல டவுட் இருக்கு என்று அவன் மெதுவாக கூற, பாஸ் என்னாச்சு, இது என்னது என்று புரியாமல் கேட்டான் பத்ரி. நீ சொன்ன மாதிரி அட்வான்ஸ் ஃபைட்டர் எல்லாம் நமக்கு இனிமே தேவையில்லை, நமக்கு தேவையானது கிடைச்சிடுச்சு. நீங்க மத்த ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க, நான் அப்பாவை பார்த்துட்டு வரேன் என்று கூறி அர்ஜுன் அங்கிருந்து கிளம்பினான். ஒரு புறம் அர்ஜுனுடைய திட்டம் வெற்றிகரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்க, இன்னொரு புறம் ஃபெரோஸ் கானை சூர்யாவுடன் அவனது கிளப்பில் சந்திக்க வந்திருந்தான் சர்வா. இத்தாலியில் இருக்கும் கிளப் இந்தியாவில் இருப்பதை விட வித்தியாசமாக இருந்தது. ஆடல் பாடல் மட்டுமல்லாமல் அங்கு பலரும் பல விளையாட்டுகளை விளையாடிக் கொண்டிருந்தனர். சிலர் சீட்டுக்கட்டு விளையாட, சிலர் பண்புகளை வைத்து விளையாடிக் கொண்டிருந்தனர். உள்ளே நுழைந்ததுமே சர்வா அனைவரையும் சுற்றி பார்த்தான். அப்போது சர்வா என்று பின்னாலிருந்து குரல் கேட்க, திரும்பிய போது அவனை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தான் 40 வயது மிக்க ஒருவன். அவன் முகத்தில் புன்னகை அரும்பி இருக்க, இதுதான் ஃபெரோஸ் என்று அருகிலிருந்து சூர்யாவும் கூறியதில் தானும் தலையாட்டி சிரித்தான் சர்வா. ஆனால் சூர்யாதான் சற்று பதட்டமாக இருந்தான். டைகருடைய பாதுகாப்பிற்கு இங்கே அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருந்தாலும் அவன் ஏற்பாடு செய்திருக்கும் ஆட்கள் இந்த கிளப்புக்கு வர சிறிது நேரம் எடுக்கலாம். உலகில் இருக்கும் ஆபத்தான மாஃபியா லீடர்களில் ஃபெரோஸும் ஒருவன். குறிப்பாக இத்தாலியில் இருக்கும் 5 முக்கிய மாஃபியா தலைவர்களில் ஃபெரோஸும் அடக்கம் என்பதால் சர்வாவிற்கு ஏதேனும் ஆபத்து வந்துவிடுமோ என சூர்யா பயந்தான். சூர்யா பயப்படுவது போல சர்வாவிற்கு ஆபத்து வருமா? சர்வாவின் முடியை வைத்து அர்ஜுன் உண்மையை கண்டுபிடித்து விடுவானா? ஷிவானி ஏன் அர்ஜுனுக்கு உதவுகிறாள்? தெரிந்து கொள்ள சர்வாவின் ஒற்றை முடி கிடைத்தால் போதும், அதை வைத்து அவன் டைகரா இல்லையா என்பதை கண்டுபிடித்து விடலாம் என துடியாய் துடித்துக் கொண்டிருந்தான் அர்ஜுன். அதற்கு அவன் பல திட்டங்கள் போட்டுக் கொண்டிருக்க, எந்த சிரமமும் இல்லாமல் அதை அவன் கையில் கொண்டு வந்து சேர்த்திருந்தாள் ஷிவானி. அதனால் அவன் ஆட்களை அடுத்து ஆக வேண்டிய வேலைகளை பார்க்கச் சொன்னவன் நேராக ஆதிசேஷனை பார்க்க கிளம்பினான். அதே நேரம் இத்தாலியில் சூர்யாவுடன் ஃபெரோஸ்கானின் கிளப்பில் காத்துக் கொண்டிருந்தான் சர்வா. ஃபெரோஸ்கான் இத்தாலியில் இருக்கும் மாஃபியா கூட்டத்தில் முக்கியமான தலைவன். அவனால் சர்வாவிற்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என சூர்யா பயந்து கொண்டு இருந்தான். எதுக்காக கிளப்ல மீட் பண்ணணும்னு சொல்லி இருப்பாரு? ஒருவேளை சர்வா மேல ஏதாவது கோபம் இருக்குமோ என்று சம்பந்தமே இல்லாமல் அவன் என்னென்னமோ யோசித்துக் கொண்டிருக்க, அப்போது ஹலோ டைகர் என்று பின்னாலிருந்து ஒரு குரல் கேட்க, இருவரும் குரல் வந்த திசையில் திரும்பினர். ஃபெரோஸ்கான் அவர்களை நோக்கி நடந்து வந்தான். சர்வா அமைதியாக நிற்க, அருகில் வந்து நின்ற ஃபெரோஸ் சர்வாவை பார்த்து சிரிக்க, இதுதான் ஃபெரோஸ் என்று அறிமுகம் செய்து வைத்தான் சூர்யா. அதற்கு தலையாட்டி விட்டு, நீங்க என்ன பார்த்த உடனே கண்டுபிடிப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை, ஆச்சரியமா இருக்கு என்று சர்வா கூற, எனக்கும் தான் டைகரை பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற அளவுக்கெல்லாம் என்னாலையும் முடியாது. எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாங்க, அதனால ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன். எதுக்கு நின்னுகிட்டு இருக்கீங்க, உட்காருங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த நாற்காலியில் ஃபெரோஸ் அமர, ஹெல்ப்பா என புரியாமல் பார்த்து கொண்டே சர்வா சூர்யா இருவரும் எதிரில் அமர்ந்தனர். பிறகு, மீட்டிங் உடனே அரேஞ்ச் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல, நீங்க லேட்டா தானே டைம் கொடுக்கறதா சொல்லி இருந்தீங்க என்று சர்வா கேட்க, அதற்கு ஆம் என்று தலையாட்டிய ஃபெரோஸ், நாளைக்கு தான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணலான்னு நினைச்சேன், இப்பதானே சொன்னேன் எனக்கு ஒரு ஹெல்ப் கிடைச்சது, அது மூலமா நீங்க டைகர்னே தெரிஞ்சுக்கிட்டேன்னு, அதனாலதான் இந்த மீட்டிங்கையும் மாத்தினேன். அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையே இல்லையா? கேட்கவே மாட்டேங்கிறீங்க என்று கேட்ட ஃபெரோஸ் இருவரையும் மாறி மாறி பார்த்துவிட்டு, அவங்க தான் டைகர் பத்தி நிறைய சொன்னாங்க, சில விஷயங்கள் உண்மையா பொய்யான்னு சந்தேகமா இருந்தாலும் நான் அதை உண்மைன்னு தான் நம்புறேன் என்று சொல்லி ஃபெரோஸ் சத்தமாக சிரிக்க, என்ன சொல்றீங்க, நீங்க சொல்றதெல்லாம் நிஜமா? யார் என்னை பத்தி உங்களுக்கு சொன்னது? இந்த உலகத்துக்கு நான் தான் டைகர்னு தெரியாது என்று சர்வா குழப்பமாக கேட்டான். ஃபெரோஸ் பேசுவது அவனை அதிகமாகவே குழப்பியது. டென்ஷன் ஆகாதீங்க டைகர், நான் சொன்ன அந்த பர்சன் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவான்,
நீங்களும் நேர்ல பாருங்க என்று ஃபெரோஸ் கூற சர்வா சூர்யா இருவரும் மாறி மாறி பார்த்து கொண்டனர். பிறகு ஒரு பெருமூச்சுடன், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும் டைகர். உன்னோட முகத்துல ராஜனோட சாயல் அப்படியே தெரியுது. ராஜன் என்னோட நல்ல நண்பன். இங்க இருந்த வரைக்கும் என் கூட ரொம்ப நெருக்கமா இருப்பான். இந்தியாவுக்கு போனப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு நடுவுல இருந்த கான்டாக்ட் குறைஞ்சிடுச்சு. இப்பவும் ராஜன் ஞாபகம் அப்பப்போ எனக்கு வரும் என்று ஃபெரோஸ் சொல்லிக் கொண்டிருக்க அந்த கிளப்புக்குள் நுழைந்தான் இளைஞன் ஒருவன். அவனை நிமிர்ந்து பார்த்த ஃபெரோஸ் கை காட்டி தங்கள் அருகில் அழைக்க அவர் நேராக இவர்கள் அமர்ந்திருக்கும் இடத்தை நோக்கி வந்தான். அவனிடம் அடுத்து ஃபெரோஸ் அமரும்படி சைகை காட்டியவர் இவன் என சூர்யா சர்வா இருவரும் அவனை பார்த்து கொண்டிருந்தனர். சில நொடிகள் அவனை உற்று பார்த்த சர்வா, ஜானி ஜானி எப்படி இங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் என்று தனக்குத்தானே கேட்டவன் ஜானிக்கும் ஃபெரோஸுக்கும் இருக்கும் உருவ ஒற்றுமையை வைத்து பார்த்து, இவன் உங்களோட பையனா என்று கேட்டான். அதற்கு சிரித்த ஃபெரோஸ், ஆமான் டைகர், என்னோட பையன்தான், என்னோட ஒரே பையன் என்று சொல்லி ஃபெரோஸ் சிரிக்க சூர்யா புரியாமல், உனக்கு இவனை முன்னாடியே தெரியுமா, இந்த பையனை பார்த்திருக்கியா என்று கேட்டான். அதற்கு ஆம் என்று தலையாட்டிய சூர்யா, எனக்கு தெரியும். அது எப்படின்னா, இவன மாதிரியே ஒருத்தரை நான் பார்த்திருக்கேன், பட் அவன்தான் இவனான்னு எனக்கு தெரியல என்று சர்வா சற்று குழப்பத்துடன் கூற சூர்யாவும் ஜானியை பார்த்து கொண்டிருந்தான். அதை கேட்டு சிரித்த ஃபெரோஸ், உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம், நீங்க சென்னையில பார்த்த அதே ஆள்தான் இது. இவன் என்னோட பையன் பீட்டர். இவன் தான் உங்களை பத்தி என்கிட்ட நிறைய சொன்னது. இப்ப தெரியுதா எனக்கு எப்படி உங்களை பத்தி எல்லாமே தெரியும்னு என்று ஃபெரோஸ் கூற சர்வாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. ஜானி எப்படி பீட்டர் ஆனான் என அவனை பார்த்து கொண்டிருக்க சிரித்தபடி டைகருக்கு எதிரே இருந்த நாற்காலியில் வந்து அமர்ந்தவன், ஹலோ டைகர், நான் தான் பீட்டர் என்று சர்வாவை நோக்கி கையை நீட்டினான். சர்வாவும் குழப்பத்துடனே அவனோடு கைகுலுக்கிக் கொள்ள மேலும் பேச்சை தொடர்ந்தான் ஜானி என்னும் பீட்டர். சென்னையில நீங்க என்ன பார்த்தப்போ என்ன ஜானின்னு கூப்பிட்டிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா என்று கேட்டான். அப்படியெனில் தன்னுடைய சந்தேகம் சரிதான் என புரிந்து கொண்ட சர்வா தலையை ஆட்டினாலும் எதற்காக பெயரை மாற்றி தன்னிடமே இவன் பொய் சொன்னான் என அவனுக்கு தெரியவில்லை. ஒரு சின்ன பையன் என்னை ஏமாத்தி இருக்கானா என்று ஆச்சரியத்தோடு அவனை பார்க்க அங்கு வந்த பார் அட்டெண்டர் அவர்களுக்கு தேவையான மதுபானங்களை அடுத்தடுத்து அடுக்க ஆரம்பித்தார். ஓகே, மாறி மாறி ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி முடிச்சாச்சு. கொஞ்சம் அடுத்த வேலையும் பார்த்தா நல்லா இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே ஒரு பாட்டிலை எடுத்தவர் அனைவருக்கும் அவரே கிளாஸில் ஊற்ற ஆரம்பித்தார். என்ன இந்த ஃபெரோஸ் மத்தவங்க சொன்னதை விட வித்தியாசமா இருக்காரு? இவரை பத்தி எல்லாரும் தப்பு தப்பா சொல்றாங்க. நம்ம தேவையில்லாம ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டோமோ? இவ்ளோ ஏற்பாடோட வந்திருக்கோன்னு தெரிஞ்சா இவர் எங்களை தப்பா நினைப்பாரோ என்று ஏதேதோ யோசித்துக் கொண்டிருந்த சூர்யா ஃபெரோஸ் கானின் நடவடிக்கைகளை எல்லாம் சற்று ஆச்சரியமாகத்தான் பார்த்து கொண்டிருந்தான். இவ்வளவு பொறுமையாக ஒருவரிடம் பேசுவார் என்பதே அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவன் முகத்தை வைத்து இதைத்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான் என புரிந்து கொண்ட சர்வா, எதுக்கு முகத்தை அப்படி வச்சிருக்க? உன்னை பார்த்தாலே அவங்களுக்கு டவுட் வரதுக்கா? இந்த ஆள் தான் அவராவே நிறைய விஷயம் சொல்றாரு, குடிச்சா இன்னும் என்னென்ன சொல்லுவாரோ. இவர்கிட்ட இருந்து நமக்கு தேவையான உண்மையெல்லாம் நம்ம வாங்காம இங்கிருந்து போகக்கூடாது என்று சர்வா கூற சரி என்று மெதுவாக தலையாட்டினான் சூர்யா. பிறகு மாறி மாறி தங்களுடைய கிளாஸை எடுத்து குடிக்க ஆரம்பித்த நேரம், டைகர், நீங்க திடீர்னு எதுக்காக இட்டலி வந்திருக்கீங்க என்று ஃபெரோஸ் கேட்க சிரித்துக்கொண்டே, எல்லாருமே சொன்னாங்க பகல்ல தான் பிசினஸ் பேசணும், நைட் டைம்ல ஃபன் மட்டும்தான் பண்ணணும்னு. நீங்க இங்க வந்து பிசினஸ் பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று சர்வா சிரிக்க அதற்கு தானும் சிரித்த ஃபெரோஸ், வாவ், உங்க பாலிசி சூப்பரா இருக்கே, இப்படி ஒண்ணு நான் கேள்விப்பட்டதே இல்லை என்று ஃபெரோஸ் கூற, அப்படின்னா இன்னைக்கு நைட் முழுக்க நீங்க இந்த கிளப்ல இருக்க போறீங்களா என ஆர்வமாக கேட்டான் ஜானி. இருவரையும் பார்த்து மாறி மாறி தலையாட்டிய சர்வா, எனக்கே உன்கிட்ட கேட்க நிறைய கேள்வி இருக்கு, நீ என்ன கேட்கிறியா மிஸ்டர் ஜானி என்று சர்வா நிறுத்த, என்ன கேள்வி கேட்கணும்? நானே சொல்றேன். பீட்டரை நான் தான் சென்னைக்கு அனுப்பி வச்சிருந்தேன், ஒரு முக்கியமான வேலையா. உன் அப்பா இறந்த அப்புறம் டைகரோட எந்த அடையாளமும் இல்லைன்னு சொன்னாங்க. நீ செத்துட்டேன்னு நாங்க நினைச்சோம் என்று இடைவேளை விட்டவர், உன் அப்பா என்னோட நண்பனா இருக்கலாம், ஆனா மாஃபியான்னு வரும்போது நாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி மட்டும் யோசிக்க முடியாது என்று அவர் ஏதோ சொல்ல வர, நீங்க என்ன சொல்றீங்க
நேரடியா சொல்லுங்க என்றான் சர்வா. சொல்றேன் டைகர். அதாவது உன் அப்பா இறந்தப்புறம் என்னோட அதிகாரம் கொஞ்சம் அதிகமாச்சு. இந்த இத்தாலி முழுக்க என்னோட மாஃபியா தான் கட்டுப்படுத்துச்சு. அதனால பிசினஸ் அவார்டு வாங்குறதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை. இத காரணமா வச்சுதான் கொஞ்ச நாள் முன்னாடி ஆதிசேஷன் கூட அவனை சப்போர்ட் பண்ண சொல்லி என்கிட்ட கேட்டான் என்று சொல்லிக்கொண்டே வர, அப்போ நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணீங்க தானே என்றான் சர்வா. அதற்கும் ஆம் என்று தலையாட்டிய ஃபெரோஸ் பேசுவதற்குள், அப்போ ஆதிசேஷனை எதிர்த்து யாருமே நிக்கல. அப்பா வேற யாருக்கு சப்போர்ட் பண்ண முடியும்? அதனால அவருக்கு சப்போர்ட் பண்ணாரு, அவ்வளவுதான் என்று சொன்னான் ஜானி என்னும் பீட்டர். அதுவும் டைகர் இல்லாம இந்த குரூப் ரொம்ப நாளைக்கு ஸ்ட்ராங்கா இருக்காதுன்னு தோணுச்சு. அதனாலையும் தான் அப்பா சப்போர்ட் பண்ணல என்று பீட்டர் விளக்கமாக கூற, புரியுது என்று தலையை ஆட்டினான் சர்வா. பிறகு, ஆமா, இவ்வளோ நாள் ஆகியும் நீங்க தான் டைகர்னு ஏன் இன்னும் சொல்லாம இருக்கீங்க என்று பீட்டர் ஆர்வமாக கேட்க, அது ஒரு பெரிய கதை, நேரம் வரும்போது தெரியும் என்றான் சர்வா. அப்படின்னா நான் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும்னு சொல்றீங்களா? இல்ல உண்மையான டைகர் வெளியே வந்துட்டாரான்னு தெரிஞ்சுக்க நான் சென்னைக்கு தான் வரணுமா என்று கேட்க, அதற்கும் சிரித்த டைகர், எல்லா கேள்விக்கும் சீக்கிரம் பதில் கிடைக்கும் என்று கூறினான். பிறகு ஃபெரோஸை பார்த்தவன், இவ்வளோ வருஷமா நீங்க ஆதிசேஷனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இப்ப மட்டும் எதுக்காக எனக்கு சப்போர்ட் பண்றீங்க என்று சர்வா கேட்க, நான் சொன்ன விஷயம் உனக்கு புரியலையா டைகர்? நீ இல்லைன்னு தான் நாங்க ஆதிசேஷனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆதிசேஷன் டீம் உள்ள என்னோட ஆள் இருக்கான். அவன் மூலமா தான் ஆதிசேஷன் டைகர் திரும்ப வந்துட்டதா சந்தேகப்படுற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. இது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் என் பையன் பீட்டரை ஜானியா அனுப்பி வச்சேன். அவன் மூலமா டைகர் இருக்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஏன் ஆதிசேஷனுக்கு சப்போர்ட் பண்ணணும் என்று ஃபெரோஸ் கேட்க, கரெக்ட் தான், ஆனா இதெல்லாம் இப்பதானே நடந்துச்சு. நீங்க ரொம்ப நாள் முன்னாடியே ஆதிசேஷனோட ரெக்வெஸ்ட ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேனே என்று சர்வா மீண்டும் கேட்க, ஃபெரோஸ் அமைதியானார். என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன் என்ற பீட்டர், ஆதிசேஷன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மறுபடியும் சப்போர்ட் பண்ண சொல்லி அப்பாவுக்கு லெட்டர் எழுதி இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவர் பையன் அர்ஜுனை கூட்டிட்டு வந்து எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. இனிமே இது எல்லாத்துக்கும் அர்ஜுன் தான் வாரிசுன்னு கூட சொன்னாரு. அப்பதான் நான் இவ்வளவு நாள் தேடிக்கிட்டு இருக்கிற ஆள் அர்ஜுன்னு எனக்கு தெரிய வந்துச்சு என்று பீட்டர் சொல்லிக்கொண்டே போக, அர்ஜுனை நீ தேடிக்கிட்டு இருந்தியா? அவனுக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையா என்று சர்வா கேட்டான். அதை கேட்டதும் பெருமூச்சு விட்ட ஜானி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, என்னோட ஃப்ரெண்ட பத்தி ஒரு முறை உங்ககிட்ட சொன்னேனே, அது கதை இல்ல, நிஜம். அர்ஜுன் கொலை பண்ணது என் ஃப்ரெண்ட இல்ல, என்னோட லவ்வர என்று சர்வாவை பார்க்காமல் முகத்தை திருப்பிக் கொண்டு பீட்டர் கூற, அப்படின்னா அந்த பொண்ணு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா என நம்ப முடியாமல் கேட்டான் சூர்யா. அதற்கு கையில் பிடித்திருந்த கண்ணாடி டம்ளரை அழுத்தி பிடித்து அதை நொறுக்கிய பீட்டர், ஆமா என்று தலையை அசைத்துவிட்டு, அதுக்காக நான் பழி வாங்கணும்னு முடிவு பண்ணேன். அப்போ அப்பா ஆதிசேஷன் பக்கம்தான் இருந்தாரு. அதனால என்னால எதுவும் பண்ண முடியல. எப்போ டைகர் உண்மையா வந்துட்டாருன்னு ஆதிசேஷன் சந்தேகப்படுற விஷயம் எனக்கு தெரிஞ்சதோ அப்பவே நான் சென்னைக்கு கிளம்பி வந்துட்டேன். எப்படியாவது டைகரை கண்டுபிடிக்கணும்னு போராடிக்கிட்டு இருந்தேன் என்று அவன் சொல்லிக்கொண்டே போக, அப்படின்னா என்ன நெருங்கி என்னை பத்தி தெரிஞ்சுக்கத்தான் நீ என் கூட பழகி இருக்க, கரெக்டா என்று கேட்க, ஆமாம் என்று கூறியவன், நீங்களும் அர்ஜுன் மாதிரி இருப்பீங்கன்னு நினைச்சுதான் நான் தேடி வந்தேன். ஆனா உங்களை பார்த்தப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு மாஃபியா லீடர் இந்த அளவுக்கு பொறுமையா தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு வர பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பா உங்களை வச்சு அர்ஜுனை பழிவாங்க முடியும்னு எனக்கு தோணுச்சு. அதைத்தான் நான் செஞ்சேன். அதுக்கப்புறம் உடனே அங்கிருந்து கிளம்பி இங்க வந்துட்டேன். நடந்த எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொன்னேன். அப்பா யாருக்கும் தெரியாம உங்ககிட்ட பேச ஏற்பாடு பண்ணலாம், இல்லைன்னா லெட்டர் அனுப்பலான்னு சொன்னாரு. பட் நீங்க உங்க அடையாளத்தை மறைமுகமா வச்சிருந்தீங்க, அதனால தான் நாங்க எதுவும் பண்ணல என்று பீட்டர் அனைத்தையும் சொல்லி முடிக்க, சர்வாவிற்கு அவனை பார்க்க ஆச்சரியமாக இருந்தது. இது எல்லாத்தையும் நீ தனியா செஞ்சு முடிச்சிட்டியா என்று அவன் கேட்க, நீங்க பீட்டரை கம்மியா எடை போட்டுட்டீங்க டைகர். அவனால எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் செஞ்சு முடிக்க முடியும். சரி, இது எல்லாமே முடிஞ்சு போன கதை. நாம அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கணும். வரப்போற பிசினஸ் அவார்ட்ஸ்ல எங்களோட முழு சப்போர்ட் உங்களுக்கு தான். அது மட்டும் இல்லாம நீங்க ஆதிசேஷனை எதிர்க்கணும்னு நினைச்சா அதுக்கும் நாங்க உங்க கூட துணையா இருப்போம் என்று ஃபெரோஸ் சொல்ல, சர்வா தேங்க்யூ என்று தலையாட்டினான். பிறகு
உங்க அப்பாவுக்கு இங்க இருக்கிற இட்டாலியன் ஷூ கம்பெனில ஷேர்ஸ் இருக்கு. ரொம்ப வருஷமா அவர் இங்க உங்களுக்காக ஓபன் பண்ண அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிட்டு இருக்கு. இப்போ எல்லாத்தையும் நாம சேஞ்ச் பண்ணிடலாம் என்று ஃபெரோஸ் கூடுதலாக தகவல் சொல்ல, அப்பா எனக்காக இன்னும் என்னெல்லாம் பண்ணிருக்காருன்னு தெரியலையே என்று தந்தையை எண்ணி பெருமிதம் கொண்டான் சர்வா. பிறகு சர்வாவிடம் நெருங்கி வந்த பீட்டர், நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். உங்க அப்பாவோட சாவை பத்தி. அது ஆக்சிடென்ட் இல்ல, அது ஒரு கொலை. அதுலயே ஆதிசேஷனுக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது என்று அவன் சொல்ல சூர்யாவின் முகம் மாறியது. எங்கே இவர்கள் முன்னால் ராணாதான் கொலை செய்தான் என்பதை சர்வா சொல்லிவிடுவானோ என சூர்யா பயந்து போனான். சர்வா ராணாவின் பெயரை சொல்வானா? உண்மையிலேயே ராஜனின் கொலைக்கும் ஆதிசேஷனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? தெரிந்து கொள்ள சர்வா சூர்யா இருவரும் ஃபெரோஸ்கானை பார்க்க வந்திருக்க, அங்கு பீட்டராக வந்தான் ஜானி. முதலில் அவனைக் கண்டு அதிர்ச்சி அடைந்திருந்தாலும் பிறகு மொத்த கதையும் கேட்ட பிறகு சர்வாவிற்கும் சூர்யாவிற்கும் விஷயம் புரிந்தது. கூடவே ஃபெரோஸ் எந்த சூழ்நிலையிலும் டைகருக்கு துணையாகவும் ஆதிசேஷனுக்கு எதிராகவும் இருப்பேன் என்று கூறியிருக்க அதில் சர்வா நிம்மதியடைந்தான். அடுத்ததாக ராஜனின் மரணத்தைப் பற்றி பேச ஆரம்பித்த பீட்டர், அது கொலை. யார் பண்ணாங்கன்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை ஆதிசேஷனுக்கு அதுல கனெக்ஷன் இருக்க சான்ஸ் இருக்கு என்று சொல்ல சூர்யா தடுமாறினான். எங்கே ராணாவின் பெயரை சொல்லிவிடுவானோ என பயந்தான் சூர்யா. அவனை நிமிர்ந்து பார்த்த சர்வா, இல்ல பீட்டர், இப்ப வரைக்கும் கில்லர் யாருன்னு கண்டுபிடிக்கல என்று சொல்ல நிம்மதி பெருமூச்சு விட்டான் சூர்யா. கூடவே, பட் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா கண்டிப்பா உனக்கு சொல்றேன் என்று சர்வா கூறிட பீட்டர் தலையாட்டிவிட்டு, கவலைப்படாதீங்க, ஆதிசேஷனா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, அது யாருன்னு கண்டுபிடிச்சு அவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். அவன் பண்ண தப்பு எவ்வளவு பெருசுன்னு அவனுக்கு புரிய வைக்கணும் என்று சர்வாவை விட ஆக்ரோஷத்தோடு பீட்டர் கூற சூர்யாவிற்கு தான் உடலெல்லாம் வேர்த்து போனது. என்னதான் அவனே அவன் அப்பாவை கொலை செய்ய முயன்றிருந்தாலும் பீட்டர் சொல்வதை பார்க்க சூர்யாவிற்கே பயமாக இருந்தது. இருந்தும் பெருமூச்சுடன் தன்னை நிலைப்படுத்திக் கொண்டவன், சரி, நீ அர்ஜுன பழி வாங்கணும்னு சொன்ன என்று சூர்யா மெதுவாக பேச்சை மாற்றுவதற்காக கேள்வி எழுப்ப தலையாட்டிவிட்டு, அவனை பழி வாங்கணும், ஆனா ஆதிசேஷன் இருக்கான், அவனை மீறி அர்ஜுனன் நெருங்க முடியல, அவனை சுத்தி எப்பவும் பாதுகாப்பு இருந்துகிட்டே இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் மறுபடியும் சென்னைக்கு வந்துருவேன், ஆதிசேஷனை அழிச்சாதான் அர்ஜுனை நெருங்க முடியும், நான் சென்னை வரப்போ உங்களுக்கு சொல்றேன் என்று பீட்டர் கூற, கண்டிப்பா நாங்க உனக்காக வெயிட் பண்ணுவோம் என்று கூறினான் சூர்யா. அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த ஃபெரோஸ், டைகர் அவனோட உண்மையான அடையாளத்துக்கு வரணும், இல்லனா இந்த விளையாட்டுல ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் என்று கூற மூவரும் ஃபெரோஸை பார்த்தனர். தனது கிளாஸிலிருந்து மீண்டும் கொஞ்சம் மதுவை குடித்தவர், நீ டைகரா இந்த உலகத்துக்கு முன்னாடி வரவேண்டிய நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு, நீ இன்னும் இருக்க, இந்த விளையாட்டுல உன்னோட கை ஓங்கி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியணும், உன்னை பத்தின வதந்திகள் என்னென்னமோ பரவிட்டு இருக்கு, அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும், உன் அப்பாவோட ஆளுமையை பத்தி உனக்கு தெரியாது, மொத்த இந்தியாவும் அவர் பேரை கேட்டா நடுங்கும், நேருக்கு நேர் அவரை பார்க்க கூட நிறைய பேர் பயப்படுவாங்க, அதே அளவுக்கான ஆளுமை உன்கிட்டயும் இருக்கு, ஆனா நீ எல்லாருக்கும் முன்னாடி வரணும், அப்பதான் அவங்களுக்கு உன் மேல நம்பிக்கையும் தைரியமும் வரும், இல்லனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த நம்பிக்கை குறைஞ்சிடும், என்னோட அனுபவத்திலிருந்து இதை நான் சொல்றேன் என்று ஃபெரோஸ்கான் தெளிவாக ஒரு அறிவுரை கூற அதை ஏற்றுக்கொண்டு தலையாட்டிய சர்வா, நானும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா இதுல வேற ஒரு பிரச்சனை இருக்கு, ஆதிசேஷன் அவனோட ஸ்பைஸை என் கம்பெனி வரைக்கும் அனுப்பி வச்சிருக்கான், அவங்க எல்லாம் யாரு, இப்ப எந்த இடத்துல இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது, பட் அவங்களையெல்லாம் வெளியே கொண்டு வரதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், அது மட்டும் சரியா நடந்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் டைகர் யாருன்னு எல்லாத்துக்கும் நான் காட்டுவேன் என்று கூற அதை கேட்டு சிரித்தார் ஃபெரோஸ். பின், நல்ல விஷயம்தான் டைகர், உனக்கு எப்ப என்ன தேவைப்பட்டாலும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன், தயக்கமே படாத என்று ஃபெரோஸ் கூற, என்னை பத்தி இனிமே அடிக்கடி நியூஸ்ல வரலாம், நான் பண்ண போற விஷயம் அப்படி, அதை பார்க்க கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம், பட் நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாம பொறுமையா இருங்க என்று சர்வா கூற பீட்டர் ஃபெரோஸ் இருவருமே சரி என்று தலையாட்டினர். பின் சர்வா சிரித்துக் கொண்டே தனது நாற்காலியில் சாய்ந்தவன்,
வேற ஏதாவது பேசுறதுக்கு இருக்கா? நான் சீக்கிரமே இந்தியா கிளம்ப வேண்டி இருக்கும். ஏதாவது சொல்லணுமா என்று கூற, அதற்கு சிரித்த ஃபெரோஸ், பேசுறதுக்கு என்ன, அதெல்லாம் பேச நிறைய விஷயம் இருக்கு டைகர். பேச ஆரம்பிச்சா ஒரு நாள் முழுக்க பேசினாலும் பத்தாது. நான் சென்னை வந்தேன்னா முழுக்க முழுக்க உன் கூடவே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பதான் பேசி முடிக்க முடியும் என்று சொல்லி சிரிக்க, அதனால என்ன, நீங்க எப்ப வந்தாலும் உங்களை பார்க்க நான் காத்துக்கிட்டே இருப்பேன் என்று சொல்லிவிட்டு கிளாஸில் இருந்த வைனை குடிக்க ஆரம்பிக்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் டைகர். ஷிவானி உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, ரைட் என்று பீட்டர் கேட்டதும் ஒரு நொடி அவனை ஆச்சரியமாக பார்த்த சர்வா, ஓ மை காட், உனக்கு எப்படி தெரியும்? நான் நினைச்சதை விட நீ பெரிய ஆள்தான் என்று கேட்க, அதான் சொன்னேனே, எனக்கு எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்லவா? அவங்க அர்ஜுன் கூட கான்டாக்ட்ல இருக்காங்க. இத பத்தி ஏதாவது தெரியுமா என்று அவன் சொன்னதும், வாட் என அதிர்ந்து போன சூர்யா சர்வாவை பார்க்க, நீ என்ன சொல்ற, நிஜமாவா? எதை வச்சு இப்படி சொல்ற என்று உறுதி செய்து கொள்வதற்காக மீண்டும் கேட்டான் சர்வா. இருவரையும் மாறி மாறி பார்த்த பீட்டர், ஆமா உண்மையத்தான் சொல்றேன். அர்ஜுன் ஷிவானியோட கம்பெனிக்கு போய் அவங்கள மீட் பண்ணி இருக்கான். என்ன பேசுனான்னு தெரியல. அதுக்கப்புறம் ஷிவானி அர்ஜுனுக்கு ஒரு பார்சல் அனுப்பி இருக்காங்க. அந்த பார்சல்ல என்ன இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல, பட் அனுப்பி இருக்காங்க. நீங்க ஷிவானி கிட்ட இத பத்தி பேசுங்க. அர்ஜுனை விட்டு விலகி இருக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது. அதை எடுத்து சொல்லுங்க என்று பீட்டர் சொல்லி முடிக்க, நோனோ, இதை நான் நம்ப மாட்டேன். அவ என்னை ஏமாத்த மாட்டா. நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. நோ வே என்று சர்வா ஷிவானி மீது இருந்த நம்பிக்கையில் பேச, ஐம் சாரி டைகர், இது உண்மையான நியூஸ் தான். நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட இதை பத்தி பேசுறேன். நீங்க நம்பித்தான் ஆகணும் என்று பீட்டர் மிகவும் உறுதியாக கூற, ஃபெரோஸும், டைகர், இந்த மாதிரி விஷயத்துல பீட்டர் தப்பு பண்ண மாட்டான். அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றது எல்லாம் கைவந்த கலை. நீங்க சந்தேகப்படவே வேண்டாம். இம்மீடியட்டா ஷிவானி விஷயத்துல என்ன பண்றதுன்னு யோசிச்சு முடிவு பண்ணுங்க, அதுதான் முக்கியம் என்று அவரும் அழுத்தமாக அதையே கூற, சர்வாவின் முகம் மாறியது. பீட்டர் சொல்வதை எப்படி எடுத்துக்கொள்வது என்று அவனுக்கு புரியவில்லை. ஷிவானி தன்னை ஏமாற்ற முயற்சி செய்கிறாளா என நினைக்கும் பொழுதே அந்த நினைப்பே அவனை காயப்படுத்தியது. அவள் மீது இருந்த நம்பிக்கை அதை பற்றி சிந்திக்க கூட விடவில்லை. அப்படி எதுவும் இருக்காது இருக்காது என மாறி மாறி அதையே யோசித்துக் கொண்டிருந்தவன், ஒருவேளை ஷிவானிக்கு நான் தான் டைகர்னு தெரிஞ்சிருச்சோ என்று சந்தேகம் கூட வந்தது. நான் சொல்றத கேட்டு நீங்க ஷாக்காகி இருப்பீங்கன்னு எனக்கு புரியுது, பட் கொஞ்சம் பொறுமையா யோசிங்க என்று பீட்டர் சர்வாவின் கையை பிடித்துக் கொண்டு கூற, சரி என்று தலையாட்டியவன், ஓகே நான் யோசிக்கிறேன். எனக்கு நீங்க இன்னொரு ஹெல்ப் பண்ணணும். எனக்கு இங்க இருக்கிற ஷூ கம்பெனில ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணணும் என்று சர்வா கூறியதும், இது என்ன உதவி அது இதுன்னு கேட்டுக்கிட்டு, உங்களுக்கு இங்க ஷேர்ஸ் இருக்கு டைகர், நீங்க நினைச்சா யார வேணாலும் இங்க அப்பாயிண்ட் பண்ணலாம் என்று கூறிய ஃபெரோஸ், அது யாரு என்று கேட்க, ராயப்பனோட பையன், பேரு ராஜ் கண்ணா என்ற சர்வா, அவனுக்கு கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளம் இருக்கு, பட் ஷூ டிசைன்ல பெரிய திறமசாலி. அவன மாதிரி ஆட்களையும் நாம மேல கொண்டு வரணும் என்று சர்வா கூற, எனக்கு ராயப்பன தெரியும், ஆனா அவர் பையனை பத்தி நான் கேள்விப்பட்டது இல்ல. வாட்டெவர், அவனை இட்டலிக்கு வர சொல்லுங்க. கம்பெனில கிரியேட்டிவ் பொசிஷன் ஒன்று காலியா தான் இருக்கு. அவனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் கூட ரெடி பண்ணிடலாம். சோ எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாமே ஸ்மூத்தா நடக்கும் என்று அடுத்தடுத்து ஃபெரோஸ் சொல்லிக் கொண்டே போக, சிரித்த சர்வா, தேங்க்ஸ் அ லாட் என்று கூறினான். இட்ஸ் ஓகே டைகர். அப்புறம் இன்னொரு விஷயம், ஹோட்டல்ல இருந்த உங்க லக்கேஜை எல்லாம் என்னோட பிரைவேட் ஸ்வீட்டுக்கு மாத்த சொல்லிட்டேன். அதுதான் சேஃபான இடம். நீங்க இங்கிருந்து போற வரைக்கும் அங்கேயே தங்குங்க என்று கூறினான். அதை கேட்டதும் சர்வா சூர்யா பக்கம் திரும்ப, சூர்யா உடனே, ஆல்ரெடி நாங்க இங்க இருக்கிறதுலயே ரொம்ப லக்ஸரியான ஹோட்டல்ல தான் தங்கி இருக்கோம், எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம என்று கேட்க, அந்த மாதிரி ஹோட்டல்லாம் டூரிஸ்டா வரவங்களுக்கு, பட் மாஃபியாவில் இருக்கிறவங்களுக்கு சேஃப்டியும் பிரைவசியும் ரொம்ப முக்கியம், அதுக்கு தான் இந்த ஏற்பாடு என்று கூறினார். அதை சொல்லிவிட்டு அவர் சிரிக்க, கூடவே பீட்டரும் சிரித்து வைத்தான். சர்வா சூர்யா இருவரும் வலுக்கட்டாயமாக சிரித்தனர். என்னதான் அவர்கள் அடுத்தடுத்த விஷயங்களை பேச ஆரம்பித்திருந்தாலும் ஷிவானியின் நினைவை சர்வாவால் ஒதுக்க முடியவில்லை.
பீட்டர் சொல்வது பொய்யாக இருக்கும் என்று கூட அவனால் தன்னைத்தானே சமாதானம் செய்ய முடியவில்லை. தன்னை பற்றி அனைத்தையும் சரியாக கூறுபவன் இதை மட்டும் எப்படி தவறாக சொல்லுவான் என அவன் மனமே கேள்வி கேட்டது. ஷிவானி அப்படி என்னதான் அர்ஜுனுக்கு பார்சல் அனுப்பியிருப்பா என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்க, உங்களுக்கு இங்க வேற ஏதாவது ஏற்பாடு தேவைப்பட்டா சொல்லுங்க டைகர், பண்ணிடலாம் என்று சொன்ன ஃபெரோஸ் அவனை யோசனையிலிருந்து வெளியில் கொண்டு வந்தார். இல்ல, நான் சீக்கிரமே இந்தியா கிளம்புற மாதிரி இருக்கும். சோ முக்கியமான வேலைகளை எல்லாம் முடிச்சிட்டு நான் கிளம்பணும் என்று கூறினான் சர்வா. அவன் வந்த வேலை முடிந்த பிறகு இங்கு இருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. நேரத்தை வீணடிக்காமல் நாளை இரவே இந்தியா திரும்புவதற்கு முடிவெடுத்திருந்தான். ஒரு புறம் ஷிவானியின் விஷயத்தை விசாரிக்க வேண்டும், இன்னொரு புறம் அவனது திட்டத்தைப் பற்றி சீனியர்களிடம் பேச வேண்டும் என அடுத்தடுத்த வேலைகளை தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். ஓகே, நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்ககிட்ட பொறுமையா நிறைய விஷயங்களை பேசணும். இப்ப கிளம்பலாம் என்று சொல்லி ஃபெரோஸ் எழுந்தரிக்க, சர்வாவும் சிரித்துக்கொண்டே எழுந்து நின்றவன் அவரோடு கை குலுக்கிக் கொண்டு கிளம்பினான். அப்போது அங்கு வந்த அவருடைய ஆளிடம், இவங்கள நம்ம பிரைவேட் ஸ்வீட்டுக்கு கூட்டிட்டு போ என்று கூறி சர்வா சூர்யாவை அனுப்பி வைத்தார். இருவரும் தங்களது காரில் கிளம்பி இருக்க, இருவருமே ஏதோ யோசனையில் மூழ்கி இருந்தனர். பிறகு, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க சர்வா என்று சூர்யா கேட்க, சர்வாவிடம் பதில் இல்லை. ஜன்னல் பக்கம் திரும்பினான். ஷிவானி பத்திதானே என்று அவனே கேட்க, என்னால ஜானி சொன்னதை நம்பவே முடியல. ஷிவானி கண்டிப்பா அர்ஜுனுக்கு சாதகமா எதுவுமே செய்ய வாய்ப்பில்லை. எனக்கு அவ மேல நம்பிக்கை இருக்கு என்று சர்வா மீண்டும் மீண்டும் அதையே சொல்ல, உனக்கு நம்பிக்கை இருக்கலாம், பட் எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். சர்வா, ஒருவேளை ஆரம்பத்திலிருந்தே ஷிவானி அர்ஜுனுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா, அதுக்காகத்தான் நம்ம கூட பழகியிருந்தா, நாம தான் முட்டாள் என்று சூர்யா தனது சந்தேகத்தை கூற, உடனே கோபமாக அவனை திரும்பி பார்த்தவன், ஷிவானி பத்தி தப்பா பேசாத, அவ்வளவுதான் என்று கத்தினான். நீ ரொம்ப எமோஷனலா இருக்க, அதெல்லாம் ஓரமா வச்சுட்டு பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு, நான் சொல்றது புரியும் என்று சூர்யா மீண்டும் மீண்டும் அதையே கூற, நோ நோ வே, அவளால் அப்படி யோசிக்க கூட முடியாது, எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று அடித்து கூறினான் சர்வா. இதற்கு மேல் பேசினால் சண்டை வரும் என வாயை மூடிக்கொள்ள நினைத்தாலும் அப்போது நல்ல பாயிண்ட் ஞாபகம் வர, உன்னோட அப்பாவுக்கும் அப்பாவுக்கும் நடுவுல கூடத்தான் நிறைய நம்பிக்கை இருந்துச்சு. கடைசியில என்ன நடந்துச்சுன்னு உனக்கே தெரியும். நீயும் ஷிவானியும் மீட் பண்ணி 1 வருஷம் கூட இருக்காது. நீ இந்த அளவுக்கு ஷிவானிய நம்புறது எனக்கு சரியா படல என்று மீண்டும் கூற, சூர்யா மீது சர்வாவிற்கு கட்டுக்கடங்காமல் கோபம் வந்தது. இருந்தும் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டவன் சூர்யா சொல்வது போல நிதர்சனத்தை புரிந்து கொள்ள முயன்றான். அப்படி ஷிவானி பார்சல் அனுப்பியது உண்மை என்றால் அது என்ன என்ற கேள்வி மட்டுமே தொக்கி நிற்க, சூர்யாவிடம் திரும்பியவன், அப்படி அனுப்பியிருந்தா ஷிவானி என்ன அனுப்பியிருப்பா? அர்ஜுனுக்கு அவ அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன? அவகிட்ட இருந்து அர்ஜுனுக்கு என்ன தேவைப்பட்டிருக்கும் என்று சர்வாவே கேட்க, சூர்யா அதை பற்றி சிந்தித்தான். சில நொடிகள் யோசித்ததும் அவனது முகம் அதிர, சர்வா, நீ ஃப்ளைட்ல வரும்போது என்கிட்ட என்ன சொன்ன? யாரோ ஒருத்தன் உன்னோட முடியை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணா, அவன் ஆதிசேஷன் ஆளா இருக்கும்னு உனக்கு டவுட்டா இருக்கும்னு சொன்ன இல்ல? ஒருவேளை ஷிவானி உன் முடிய அர்ஜுனுக்கு அனுப்பியிருப்பாளோ என்று திடீரென அவன் கேட்க, சர்வாவின் முகமும் அதிர்ச்சியில் ஆழ்ந்தது. ஷிவானி செய்திருக்கும் காரியத்தை சர்வா கண்டுபிடிப்பானா? உண்மை தெரிந்தால் சர்வா அதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறான்? அர்ஜுன் சர்வாதான் டைகர் என்பதை ஆதாரத்துடன் நிரூபிப்பானா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். ஷிவானி அர்ஜுனை சந்தித்ததையும் அவனுக்கு பார்சல் அனுப்பி வைத்ததையும் சர்வா பீட்டர் மூலம் அறிந்தான். அவனால் அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியில் வரவே முடியவில்லை. ஷிவானி தன்னை ஏமாற்றி இருப்பாள் என அவனால் சிந்தித்துக் கூட பார்க்க முடியவில்லை. சிறிது நேரத்தில் ஃபெரோஸ் பீட்டர் கிளம்பி இருக்க, சர்வா சூர்யாவோடு கிளம்பினான். அப்போது ஷிவானி இதை செய்ய வாய்ப்பிருக்கிறது, அவள் உன்னை ஏமாற்றவும் வாய்ப்பிருக்கிறது என்று சூர்யா அதற்கான நியாயமான சந்தேகங்களை முன்வைக்க, சர்வாவால் அதை கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சூர்யாவை பொறுத்தவரை ஆரம்பத்திலிருந்து அர்ஜுனோடு சேர்ந்து ஷிவானி திட்டம் தீட்டி இருக்கலாம். அதனால் கூட சர்வாவுடன் பழகி இருக்கலாம் என்று சந்தேகப்பட்டான்.
கூடவே இப்போது அவள் அனுப்பியிருக்கும் பார்சல் கூட சர்வாவின் முடியாக இருக்கலாம் என அவன் முடிவே செய்திருக்க வாய்ப்பே இல்லை என்று அடித்துக் கூறினான் சர்வா. சரியாக அப்போது டிராபிக்கில் கார் நின்றுவிட, இங்க பாரு சர்வா, இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு எனக்கு தெரியல. சிவானி இதை பண்ணிருக்கலாம், பண்ணாமலும் இருக்கலாம். பட் அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு தான் நான் சொல்றேன். பீட்டர் சொன்னதை சாதாரணமா நம்மளால கடந்து போக முடியாது. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த மாதிரி எமோஷனலா முயற்சி பண்ணா உன்னால எப்பவுமே எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. சிவானி தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நீ நினைக்க ஆரம்பிச்சாதான் அதுக்கான சாத்தியம் என்னன்னு உனக்கே புரியும் என்று பொறுமையாக சூர்யா எடுத்து கூற, இல்ல இல்ல இல்ல, சிவானி எந்த சூழ்நிலையிலையும் இப்படி செய்ய மாட்டா. அவ மத்த பொண்ணுங்க மாதிரி கிடையாது. என் மேல அவளுக்கு சந்தேகம் இருந்தது உண்மைதான். என்னை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணினதும் உண்மைதான். ஆனா அவ ரொம்ப நல்லவ. மனசார கூட அர்ஜுன் கூட சேர்ந்து என்ன பழி வாங்கணும்னு அவளால யோசிக்க முடியாது என்று சர்வா அடித்து கூறினான். சரி, அப்படியே இருக்கட்டும், நான் இல்லேன்னு சொல்லல. நீ சொல்ற மாதிரி இந்த நிமிஷம் அவ தப்பு பண்ணலேன்னு நாம வச்சுப்போம். பட் எதுக்காக அர்ஜுனை மீட் பண்ணதை உன்கிட்ட இருந்து மறைக்கணும்? அர்ஜுன் அவளை பார்க்க வந்ததையும் சொல்லல, அவ அர்ஜுனுக்கு பார்சல் அனுப்புனதையும் சொல்லல. தப்பு பண்ணலேனா அதை எதுக்காக மறைக்கணும்? இதுக்கு நீ பதில் சொல்லு என்று சூர்யா நேருக்கு நேர் கேட்க சர்வாவிடம் பதில் இல்லை. இந்த இடத்தில் சூர்யாவின் கேள்வி சரியாக இருந்தது. தப்பு செய்யலேனா அர்ஜுனை பத்தி அவ சொல்லியிருக்கணுமே என்று அவன் மனமே கேள்வி கேட்க, அதுக்கெல்லாம் எங்க டைம் இருந்துச்சு? அர்ஜுனை மீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நாள் என்னை பார்க்க வந்தா. நான் தான் அவளை எதுவும் பேச விடல. அதுக்கப்புறம் நான் இங்க கிளம்பி வந்துட்டேன். மார்னிங் மீட் பண்ணப்போ கூட அவசரமா கிளம்பினதுனால அவகிட்ட பேச முடியல. ஒருவேளை அவ சொல்ல ட்ரை பண்ணி சொல்ல முடியாம போயிருக்கலாமே என்று மீண்டும் மீண்டும் அவள் தவறு செய்திருக்க மாட்டாள் என்பதற்கு அவனே காரணங்களை தேடிக்கொண்டான். சர்வாவை பொறுத்தவரை சிவானி மீது அவனுக்கு அளப்பரிய நம்பிக்கை இருக்கிறது. அதுவே பெரிய தவறாக முடியப் போகிறது என்பதுதான் சூர்யாவின் பயம். மீண்டும் டிராபிக் சிக்னல் மாற கார் கிளம்பியது. சூர்யா சர்வா இருவருமே பேசுவதை நிறுத்தியிருந்தனர். பின் சிறிது நேரத்தில் ஃபெரோஸ் ஏற்பாடு செய்திருந்த பிரைவேட் ஸ்வீட்டுக்கு இருவரும் வந்து சேர இன்னும் கூட சர்வாவின் மனம் தெளியவில்லை. மீண்டும் மீண்டும் பீட்டர் சொன்ன விஷயங்களையும் சூர்யா பேசியதையும் அவனால் சிந்திக்காமல் இருக்க முடியவில்லை. உடனடியாக ஏதாவது செய்தே ஆக வேண்டும். அர்ஜுன் DNA டெஸ்ட் மூலம் தான் டைகர் என்பதை கண்டுபிடித்து விட்டால் அடுத்த நொடியே மொத்த உலகத்திற்கும் அதை சொல்லிவிடுவான். அதற்குள் தான் ஏதாவது செய்ய வேண்டும் என சர்வா சிந்தித்துக் கொண்டிருக்க, உன்கிட்ட ஒரு ஐடியா சொல்லணும். கண்டிப்பா இது உனக்கு பிடிக்காதுதான், ஆனா நாம சிவானிய பிடிச்சு விசாரிச்சே ஆகணும் என்று சொல்லிக்கொண்டே அவனது அருகில் வந்து அமர்ந்தான் சூர்யா. அவனை நிமிர்ந்து பார்த்த சர்வா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? பிடிச்சு விசாரிக்கணுமா? அவ என்ன கிரிமினலா என்று கோபமாக கேட்க, நான் அப்படி சொல்ல வரல. அர்ஜுனுக்கு உன்னை பத்தி எந்த அளவுக்கு விஷயம் தெரியும்னு சிவானியால மட்டும்தான் சொல்ல முடியும். அர்ஜுன் உன் மேல சந்தேகப்படுறது இப்பதான் நமக்கு தெரியுது. ஆனா என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கான்னு நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒருவேளை அர்ஜுனுக்கு சிவானி ஹெல்ப் பண்றான்னா அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு தானே அர்த்தம் என்று சூர்யா கேள்வி எழுப்ப, தேவையில்லாம சிவானி மேல பழி போடாத. அவளை விசாரிக்கிறத பத்தி யோசிச்சா கூட நான் சும்மா விடமாட்டேன் என்று கோபத்துடனே சொல்ல, நான் ஒன்னும் சிவானிய அடிச்சு டார்ச்சர் பண்ணி விசாரின்னு சொல்லல. அவகிட்ட பேசி என்ன நடந்துச்சுன்னு கேட்கலான்னு சொல்றேன் என்று சூர்யா விளக்கம் சொல்ல, அதான் எதுவும் பண்ண வேண்டான்னு சொல்றேன்ல என்று கத்திய சர்வா, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன், நீ இதுல தலையிடாத என்று கூறினான். சூர்யாவிற்கு இப்போது எரிச்சல் எழுந்தது. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? உனக்கு விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரியுதா இல்லையா? நீயே ஹேண்டில் பண்றேன்னு சொல்ற, உன்னால பண்ண முடியுமா? பர்சனல் விஷயத்தையும் பிசினஸையும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மிக்ஸ் பண்ணி என்ன பண்றதுன்னு தெரியாம நீ குழம்பி போய் நிக்கிற. ஏதாவது தப்பாச்சுன்னா உன் நிலைமை என்ன ஆகும்னு தெரியுமா? இதை இப்படியே என்னால விட முடியாது. நான் உடனே எல்லா சீனியர்ஸ் கிட்டையும் பேசி அர்ஜென்ட் மீட்டிங் அரேஞ்ச் என்று சொல்லி முடிப்பதற்குள் அவன் சட்டையை எட்டி பிடித்திருந்தான் சர்வா. பொறுமையா சொல்றேன், உனக்கு புரியலையா? இன்னொரு தடவை சிவானி பேரை சொன்ன நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இதோட இந்த பேச்ச விடு என்று கத்தினான். சூர்யா எதுவும் பேசாமல் அவனை நேருக்கு நேர் பார்க்க, அவன் சட்டை காலரை விட்டுவிட்டு பின்னால் நகர்ந்தவன்,
என்ன சொன்ன? எனக்கு பர்சனலுக்கும் பிசினஸ்க்கும் வித்தியாசம் தெரியலையா? எதை எங்க வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அப்படி இருக்கிறதுனால தான் நீ இப்ப உயிரோட இருக்க. பிசினஸையும் பர்சனலையும் ஒன்னா நினைச்சிருந்தா அன்னைக்கே உன்னையும் அப்பாவையும் நான் கொன்னு இருப்பேன். பிரிச்சு யோசிக்க முடிஞ்சதால தான் இப்ப நீ உயிரோட இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்க. நீ என்ன பத்தி கவலைப்படாத என்று சர்வா அவன் முகத்தில் அடித்தது போல கூறிவிட சூர்யாவால் எதுவும் பேச முடியவில்லை. சர்வா இந்த சூழ்நிலையை கையாள முடியாமல் மனதளவில்தான் இன்னும் யோசிக்கிறான் என அப்பட்டமாக தெரிந்தாலும் அதை பற்றி பேசத்தான் சூர்யாவால் முடியவில்லை. சில நொடிகள் அமைதியாகவே இருந்தவன், இப்ப நான் என்ன பண்ணணும் என்று கேட்க, நீ எதுவும் பண்ண வேண்டாம், இந்த விஷயத்தை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நடந்ததை மட்டும் சீனியர்ஸ்க்கு சொல்லு, மத்ததெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சர்வா திட்டவட்டமாக கூறிவிட, ஓகே பாஸ் என வேண்டுமென்றே சொன்ன சூர்யா அந்த அறையிலிருந்து வெளியில் சென்று விட்டான். அப்போதும் ஷிவானி தன்னை ஏமாற்றி இருப்பாளா என்று சர்வா யோசித்துக் கொண்டிருக்க, அவள் ஏமாற்றி இருந்தாலும் இவனால அதுக்கு ஆக்ஷன் எடுக்க முடியுமா என்று சூர்யா யோசித்துக் கொண்டிருந்தான். அதே நேரம் அதியமானுக்கு நினைவு திரும்பி மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டு இருந்தார். காலை அனைவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்திருக்க, தீரஜ் எங்க என்று அதியமான் கேட்டார். பெருமூச்சு விட்ட அம்பிகா, அவனை வீட்டை விட்டு அனுப்பிட்டேன். இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவனை இங்க வச்சு அவன் முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அதான் என்று கோபத்துடன் கூற, இருமிக்கொண்டே மெதுவாக தண்ணீரை எடுத்து குடித்த அதியமான், கம்பெனியோட ஸ்டேட்டஸ் என்ன, இப்ப எப்படி இருக்கு என்று கேட்டார். அம்பிகா பதில் சொல்லாமல் குணசேகரனை திரும்பி பார்த்தார். இதுக்கு பதில் சொல்லி அதை கேட்டு மாமாவுக்கு அதிர்ச்சியில ஏதாவது ஆயிட்டா எதுக்கு வம்பு என்று அவர் அதியமானை சமாளிக்கும்படி சைகை செய்தார். ஆனால் குணசேகரன் என்ன செய்வது என்று தெரியாமல் அமைதியாகவே இருக்க, என்ன ஆச்சு? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம எல்லாரும் அமைதியா இருக்கீங்க. ஆபீஸுக்கு போறீங்களா இல்லையா? வேதிகா, நீயாவது சொல்லு என்று அவளிடம் கேட்க, அதுவரை அமைதியாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தவள், நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் என்று கூறினாள். என்ன என்று அம்பிகா அதிர, இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையை நானே பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு உடம்பு சரியானதும் நீங்க என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணிக்கோங்க என்று அவள் சாதாரணமாக கூற, அதியமான் அதிர்ச்சியில் இரும ஆரம்பித்தார். மாமா மாமா, பொறுமை பொறுமை என்று தண்ணீரை எடுத்துக் கொடுத்த அம்பிகா, கொஞ்சம் பொறுமையா இருங்க என்று சொல்லிக் கொண்டிருக்க, எதுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ண? கம்பெனி இருக்கிற நிலைமையில இதெல்லாம் தேவையா என்று குணசேகரன் வேதிகாவை திட்ட, இப்ப கூட இத சொல்லணும்னு எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா எவ்வளவு நாளைக்கு உங்ககிட்ட இருந்து மறைக்க முடியும்? அதான் சொல்லிட்டேன், இதுதான் என்னோட முடிவு என்று அவள் தெளிவாக கூற, கம்பெனி இப்போ என்ன நிலைமையில இருக்கு, ஏதாவது முன்னேற்றம் இருக்கா என்று மீண்டும் கேட்டார் அதியமான். அவருக்கு நினைப்பு முழுக்க கம்பெனியிலேயே நிறைந்திருந்தது. இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் மாமா, நீங்க இப்ப அமைதியா சாப்பிடுங்க, மாத்திரை போடணும் என்று அம்பிகா அவரை சமாதானம் செய்ய பார்க்க, பிரச்சனைய பத்தி பேசாம இருந்தா அது சரியாயிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல. எனக்கு நல்லா தெரியும் கம்பெனியை இழுத்து மூடுற நிலைமைக்கு நாம வந்துட்டோன்னு என்று அதியமான் கவலையுடன் சொல்ல, அப்படியெல்லாம் இல்ல மாமா, வேதிகாவுக்கு சீக்கிரமே நம்ம கல்யாணம் பண்ணலாம். மாப்பிள வந்து நம்ம கம்பெனியை நல்லபடியா பாத்துக்குவாரு என்று அம்பிகா கூற, வேதிகா, குணசேகரன், அதியமான் மூவருமே அதிர்ந்து நிமிர்ந்து பார்க்க, அம்மா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் என்று கோபத்துடன் கேட்டாள் வேதிகா. நீ எதுவும் சொல்லல, ஆனா நீ கல்யாணம் பண்ணிக்கதான் போற, அதுவும் சர்வாவதான் கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்க 2 பேரும் நல்ல பொருத்தமான ஜோடிதான் என்று அம்பிகா சொல்ல, அங்கிருந்தவர்களுக்கு இன்னும் அதிர்ச்சி. இந்த குடும்பத்திலேயே சர்வாவை ஒருவர் மிக மோசமாக நடத்தினார் என்றால் அது அம்பிகாதான். அப்படிப்பட்டவரா இப்படி பேசுகிறார் என அவர்களால் நம்பவே முடியவில்லை. அம்பிகா, நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா என்று குணசேகரன் கேட்க, நான் எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன், யோசிச்சுதான் இந்த முடிவெடுத்திருக்கேன். சர்வாவோட கம்பெனி வித்யா ஸ்கின் கேர் இப்ப சூப்பரா போய்கிட்டு இருக்கு. இந்த வருஷம் நடக்க போற அவார்ட் ஃபங்க்ஷன்ல கண்டிப்பா அவனுக்கு தான் அவார்ட் கிடைக்கும்னு எல்லாரும் சொல்றாங்க என்று அவர் கூற, நிஜமாவா என ஆச்சரியமாக கேட்டார் குணசேகரன். கூடவே அவனுக்கு நல்ல உழைக்கிற மனசு இருக்கு, எனக்கு ஆரம்பத்திலிருந்தே அது தெரியும்.
நீதான் எப்ப பாரு அவனை திட்டிக்கிட்டே இருந்த என்று கூறினார். அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? நான் அப்போ என் பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சு கவலைப்பட்டேன். ஒரு நல்ல பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு தோணுச்சு. இப்பதான் அவனே பெரிய ஆள் ஆயிட்டானே, அதனால மறுபடியும் அவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல தப்பில்ல என்று அம்பிகா பேசிக்கொண்டே போக, போதும்மா, உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? நீங்க தான் என்ன டார்ச்சர் பண்ணி அவங்கிட்ட இருந்து பிரிச்சீங்க. இப்ப மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க சொன்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா என்று வேதிகா கோபத்துடன் கத்த, இங்க பார் வேதிகா, கம்பெனி இழுத்து மூடுற நிலைமைக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி நேரத்துல நீ ஹெல்ப் பண்ணலேனா நாம எல்லாரும் ரோட்டுக்கு தான் வரணும். அது உனக்கு சந்தோஷமா? தீரஜ் ஏதாவது பண்ணுவான்னு நினைச்சோம். இருந்ததை இன்னும் மோசமாக்கிட்டு அவன் போயிட்டான். இப்போ மிச்சம் இருக்கிறது நீதான். நீயும் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னா என்ன பண்றது என்று அம்பிகா அவளை எமோஷனல் பிளாக்மெயில் செய்ய முயற்சி செய்ததும், நீங்க நினைக்கிற மாதிரி அது நடக்காது. கல்யாணம் பண்ணிக்கிறதால மட்டும் இந்த பிரச்சனையெல்லாம் தீந்து போயிடுமா? எந்த உலகத்துல நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க என்று கேட்ட வேதிகாவின் கோபம் இன்னும் தான் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அடுத்ததாக அதியமான் பக்கம் திரும்பியவள், தாத்தா, நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க? உங்களுக்கும் இதுதான் சரின்னு தோணுதா? என்ன வச்சு கம்பெனியை காப்பாத்திக்கலான்னு நீங்க நினைக்கிறீங்களா என்று கேட்டாள். அதுவரை அமைதியாக இருந்த அதியமான், அம்பிகா, அவளோட வாழ்க்கைய அவதான் முடிவு பண்ணணும். அவளுக்கு யார கல்யாணம் பண்ணிக்க தோணுதோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவளை மறுபடியும் நாம ஃபோர்ஸ் பண்ண கூடாது என்று அவர் கூற, மாமா, நீங்களும் என்ன அவள மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க. இதெல்லாம் கம்பெனி நல்லதுக்காகத்தான்னு என்று அம்பிகா அவரை தன் பக்கமாக இழுக்க, அப்படி இல்லம்மா, அந்த மாதிரி நம்மளால பண்ண முடியாது. ஏற்கனவே வேதிகா பேச்ச கேட்காம கம்பெனிய தீரஜ் கிட்ட கொடுத்துதான் நாம இந்த நிலைமையில இருக்கோம். மறுபடியும் அதே மாதிரி ஒரு தப்பை என்னால பண்ண முடியாது என்று அவர் கூறிவிட, அங்கு சில நிமிடங்கள் அமைதி நிலவியது. பிறகு வேதிகாவை நிமிர்ந்து பார்த்த குணசேகரன், உன்னோட முடிவென்ன என்று கேட்டார். என்னால சர்வாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இத்தோட இந்த பேச்ச விட்டுருங்க என்று வேதிகா கோபமாக கூறிவிட, இதுக்கு மேல எனக்கு என்ன மரியாதை என சாப்பிடாமலே அம்பிகா எழுந்து சென்று விட்டார். சில நொடிகள் அங்கே அமர்ந்திருந்த வேதிகா பிறகு தானும் அங்கிருந்து சென்று விட்டாள். அதே நேரம் அதிகாலையிலேயே இத்தாலியிலிருந்து இந்தியா வந்து சேர்ந்திருந்தான் சர்வா. ஏர்போர்ட்டில் வழக்கம் போல அவனுக்கு கார் காத்து கொண்டிருக்க, நேராக வீட்டிற்கு வந்தவன் ஷிவானி ஆபீஸில் இருப்பதால் அவள் வேலையை முடித்துவிட்டு வரும் வரை காத்திருந்தான். நடந்ததைப் பற்றி ஷிவானியிடம் சர்வா நேருக்கு நேர் விசாரிப்பானா? அவள் உண்மையை கூறுவாளா? வேதிகாவும் சர்வாவும் மீண்டும் சேர்வார்களா? தெரிந்து கொள்ள இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.